அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிமையான காலை நேரத்தில் ஒரு அரிய விழா, அற்புதமான விழா நடைபெற உள்ளது. அந்த விழா இதோ தொடங்குகின்றது. தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல் வரலாற்றில் முதல் முறையாக உலக புகழ்பெற்ற கிரேக்க நாடக ஆசிரியர் சோபக்லிஸின் 7 நாடகங்களின் தொகுப்பு, ஆம், ஒரே தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா இப்போது. அருமை அருமை அருமையாக இனிய பேச்சு தமிழில் தனது வரவேற்புரையை நல்கினார் முனைவர் தங்க ஜெயசக்திவேல் அவர்கள். அவர் சொன்னதுக்காக வானொலியை பற்றி ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஐயா ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும். நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி, ராஜாராம், டெல்லியிலேருந்து. அந்த செய்தியை நிறுத்திட்டாங்க. ஒரு வாரமாவது எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு அவன் மாநிலத்துக்கே போடுங்கன்ட்டாங்க. எல்லா மொழிக்காரர்களும் அந்தந்த மாநிலத்திற்கே சென்று விட வேண்டும் என்று மத்திய அரசு ஆணையிட்டு விட்டது. கடந்த ஒரு வாரமாக அந்த செய்தி அறிக்கையும் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகிறது. அதேமாரி கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, தெலுங்கு தேசத்துலேருந்து, ஆந்திராவிலேருந்து எல்லாரையும் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு 21 மொழிகளையும் அவரவர்கள் ஊருக்கே போங்கன்னு பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மட்டும் டெல்லியிலிருந்து இனி ஒலிபரப்பாகும். நான் கரெக்டாக மிஸ்டர் பாலரமணி, டாக்டர் பாலரமணி ஐயா அவர்கள். ஸோ அதனால் பிபிசி சேவையை நிறுத்தி விட்டதற்கான காரணம் அந்த சிஇஓ சொல்லியிருக்கார், பணம் ஒரு பொருட்டல்ல, நேரில் இல்லை, நாங்கள் எப்படி ஒலிபரப்புறதுன்னார். அது உண்மைதானே. வானொலி கேட்போர் அருகிவிட்டார்கள். வானொலி வாழ்ந்த காலத்தில் நாங்களெல்லாம் வாழ்ந்தோம். ரெஸ்பான்ஸே இல்லாமல் ஒரு இதை நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நடத்த முடியும் நீங்கள்? அதனால தான். அதே மாதிரி நான் வானொலி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தேன். அப்பொழுது எனது இனிய நண்பர் டாக்டர் பாலரமணியுடன் நானும் அவரும் ஒன்றாக இந்த சென்னை வானொலியிலும், அவர் பல உயர் பதவிகளை பற்றி இன்று பொதிகை தொலைக்காட்சியின் இயக்குநராக பதவியேற்றார். அதே போல் நான் ஐயா நமது ஸ்டாலின் அவர்களுடன் பணியாற்றியதை பெருமையாக கருதுகிறேன். அறிவு கொழுந்து என்றே சொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு காட்சிக்கு எளியவர். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நான் எப்பயுமே ஏதாவது ஒரு டவுட்னா, இன்க்ளூடிங் சினிமா நியூஸ் ஏதாவதுன்னா அவர்கிட்ட கேட்பேன், சார் பாகவதர் இந்த காலத்தில் எப்படி சார் அப்படி சொல்லுவார். யாருக்குமே தெரியாத விஷயங்களெல்லாம் சொல்லுவார். இதெல்லாம் நினைக்கிறப்பயே இதை மாதிரி வாழ்ந்தவர்கள்லாம் நம்ம வானொலியிலையும் பொதிகை தொலைக்காட்சியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. இப்போது விழாவின் முக்கிய நிகழ்வு நடைபெற உள்ளது. ஸ்டாலின் அவர்கள் மொழிபெயர்த்த கிரேக்க நாடகங்கள் தொகுதி 2. இந்த கிரேக்க நாடகங்களின் தொகுதி 2 வெளியீட்டு விழா இப்பொழுது இனிதே நடக்க உள்ளது. தொகுதி 1 கடந்த 2009ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. உள்ளே அமரவும். உங்களை தான் சொல்கிறேன் சார், நீங்கள் வாங்க. அது கதவு மூடிக்கும். தரப்படும் தொகுதி 2இல் சோபக்லிஸின் முழுதாய் கிடைக்கும் 7 நாடகங்களின் மொழிபெயர்ப்பு உள்ளது. அது முழுமையாக கிடைச்சது. சரி, இந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. நல்ல ஆங்கில அறிவும் நல்ல தமிழ் அறிவும் வேண்டும். ஆங்கிலத்தை எல்லாரும் மொழிபெயர்க்கலாம். ஏதாவது ஒரு நமக்கு வாயில் வந்த வார்த்தையை போட்டு மொழிபெயர்த்திடலாம். இதுக்கு இவர் பட்ட கஷ்டங்களை நான் பார்த்தேன், நேரில் பார்த்தவன். உண்மையில் எளியவர்னு சொன்னேன் இல்லையா, அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இவருக்கு கொடுத்த எந்த வசதியும் பயன்படுத்தாத ஒரே மனிதர் எங்கள் இயக்குனர் ஸ்டாலின் அவர். நான் அவரை பற்றி அந்த இதை எப்போ சொல்கிறேன். இப்போ மெயின் இது இருக்கு இல்லையா, இந்த சிறப்பு வாய்ந்த கிரேக்க நாடகங்களின் தொகுதி 2 என்ற இந்த நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார் எழுத்தாளர், சிந்தனையாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். நம்ம முனைவர் சொன்ன மாதிரி அவரோட வெப்சைட்டில் போய் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு நல்ல சுவாரஸ்யமாக இருந்தது. இப்போ அதை தான் இப்போ படிக்க போகிறேன். அதாவது ராமகிருஷ்ணன் ஐயாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் தன்னுடைய இது தானே எழுதி அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கார் இல்லையா, அது அப்படியே நான் படிக்கிறேன் உங்களுக்கு. அவர் சார்பாக, அவர் குரலுக்காக நான் படிக்கிறேன். நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் வாழும் காலத்தில் அருமையாக அவர்கள்
தங்கள் வாழ்ந்த காலத்தை பயன்படுத்தி முன்னேறி இருக்கின்றார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். என்ன கலையன்மன் சார்? இல்லை, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். எவ்வளோ பேர் வானொலியில் இருக்காங்க, எத்தனை பேர் புகழ் பெற்றாங்க. இன்றைக்கி டாக்டர் பாலரமணி, ஸ்டாலின், கலையன்பன் பெயர் சொல்வதற்கு சிலர் தான் இருக்கின்றார்கள். செய்யோன், இது மாதிரி தான் சில பேர் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் நானும் அடியன்னு சேர்ந்துக்கிட்டேன். கொஞ்சம் நான் வந்து நேரில் இழுக்கிறதுல கொஞ்சம் அந்த சின்ன வயசில் திரைப்பட பாடல்களை ஒலிபரப்பையே இழுத்துருவேன். கோயம்புத்தூர்லேருந்து போட்டேன்னா கன்னியாகுமரி எண்டு வரைக்கும் கேட்கும். ஸோ அப்போ அதே மாதிரி கேரளா, கர்நாடகா பகுதிகளிலும் எனக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவங்கவுங்க மொழியில் பேசுவோம். எங்களுக்கெல்லாம் ஒரு 7 மொழிகள் தெரியும் சாதாரணமாகவே. அதில் சிறந்தவர்கள் நான் இப்போ சொன்ன குறிப்பிட்டவர்கள்லாம். இப்போ வந்து சிந்தனையாளர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான் இந்த நூலை வெளியிட போகிறாங்க. இந்த நூலின் முதல் பிரதியை பொதிகை தொலைக்காட்சியின் மேனாள் இயக்குனர் டாக்டர் பாலரமணி அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை பற்றி நான் அந்த வெப்சைட்டில் எடுத்ததை அப்படியே படிச்சிடுறேன். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது கலையன்மன். இப்போ அவருக்காக நான் படிக்கிறேன். அவரே சொல்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சிந்தனையாளர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பற்றி. விருதுநகர் மாவட்டத்தின், இப்போ விருதுநகர் மாவட்டம், முதல்ல வந்து மதுரை மாவட்டத்தோடு இருந்தது. விருதுநகர் மாவட்டத்தின் மல்லாங்கிணர், அதுதான் அவர் சொந்த ஊர், கிராமம். அப்பா வந்து சண்முகம், கால்நடை மருத்துவர். அம்மா வந்து மங்கையர்கரசி. புத்தகங்கள் படிப்பதில் தீவிர விருப்பம் கொண்டவர் அவர். அண்ணன் டாக்டர் வெங்கடாச்சலம், அடுத்தது நான் ராமகிருஷ்ணன் ஐயா. அதன் பின்பே தங்கைகள் கமலா, கோதை, உஷா, கடைசி தம்பி பாலு. சார் நான் படிக்கிற கரெக்டாக? தாத்தா வீட்டின், இப்போ தான் பாருங்கள் ரொம்ப மெயின் இது பாருங்கள், இதெல்லாம் கவனிக்கணும். தாத்தா வீட்டின் பெயர் பெரியார் இல்லம், சாத்தூரில் இருக்குது. சாத்தூர் வந்து மிளகாய்க்கு பேர் போன ஊர், காரமான ஊர். ஆமாம் சார். திராவிட இயக்கத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்ட குடும்பம். திராவிட இயக்கத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்ட குடும்பம். அடிப்படையில் விவசாய குடும்பம் என்பதால் வயலும் கரிசல் காடும் கிணற்றடி நிலங்களும் எங்களுக்கு இருந்தன. சூலக்கரை, சத்திரப்பட்டி, மல்லாங்கிணர் என்று பழைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் சின்னஞ்சிறு கிராமங்கள் கழிந்தது என் இளமை பருவத்தில். இன்னொரு பக்கம் இவரோட அதர் சைடு, ஒன்று வந்து திராவிட பாரம்பரியம், பெரியார் இல்லம். அம்மாவோட சைடு, அம்மா வழி தாத்தா தீவிரமான சைவ சமய பற்றாளர். நல்ல பட்டை போட்டு ஜம்முன்னு அப்படி இருப்பார். இல்லை, அந்த காலத்தில் நீங்கள் வந்து இப்போ இருந்து பட்டை போடுறது கொஞ்சம் ஏமாத்து வேலைகள்லாம் இருக்குது. அப்போ போடுறது உண்மையாக போட்டவங்க. தீவிரமான சைவ சமய பற்றாளர், தமிழ் அறிஞர். அவரது நூலகத்தில் ஷேக்ஸ்பியர், மில்டன் துவங்கி திருவாசகம் வரை தமிழில் ஆங்கிலத்திலும் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருந்தன. அவரது ஊர் கோவில்பட்டி, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடலை முட்டைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. பூர்வீகம் திருநெல்வேலி. தினமும் அதிகாலையில் அவங்க தாத்தா பச்சை தண்ணீரில் குளித்து திருநீர் அணிந்து தேவாரம் பாடி அவரது காலை பொழுதை துவங்கும். அதனால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற குழப்பம் குடும்பத்தில் எப்போதும் நிலவு கொண்டே இருந்தது. சார் குடும்பத்தில் என்ன ஒன்று பெரியாருன்னு வச்சுருந்தாங்க, அதனால் அருமையான சொன்னார். இப்படியாக இவருடைய பால்ய பருவம், அதாவது இருக்கிறாரா இல்லையான்னு அப்பா வீட்லேயும் தாத்தா வீட்லேயும் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு அப்படியே வர்றாங்க. இவருடைய கல்லூரி வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, கல்லூரி நாட்களில் அவர் எழுத தொடங்கிட்டார். எழுதிய முதல் கதை கபாடபுரம். அது கையெழுத்து பிரதியாக நண்பர்களால் வாசிக்கப்பட்டு தொலைந்து போனது. வெளியான முதல் கவிதை பழைய தண்டவாளம், கணையாழியில் வந்திருக்கு. ஆங்கில இலக்கியம்
ஆங்கில இலக்கியம் கற்று அதில் டாக்டர் பட்ட ஆய்வு மேற்கொண்டேன். ஆனால் ஊர் சுற்றும் மனது படிப்பை தூக்கி எறிய வைத்தது. மனம் போன போக்கில் சுற்றித் திரியும் பழக்கம். 18 வயது துவங்கி இந்தியா முழுவதும் பலமுறை சுற்றி வந்தேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், நானும் இந்தியா ஃபுல்லாக சுற்றிருக்கேன்னு. இந்தியா ஃபுல்லாக சுற்றி என்ன பண்ணீங்க? ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, இந்தியாவில் இருக்கும் அனைத்து நூலகங்களுக்கும் சென்றிருக்கிறார். லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்கார். நம்ம எங்கே போனாலும் என்னென்ன இது சைட் சீயிங் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அங்கே ஃபோட்டோ இருக்குது, அங்கே எடுத்தோம், இங்கே எடுத்தோமோ. ஆனால் ராமகிருஷ்ணன் ஐயா சிந்தனையாளர் இந்தியாவில் உள்ள பழம்பெருமை வாய்ந்த அந்த நூலகங்களுக்கெல்லாம் சென்று வந்தார். வெல்கம் வெல்கம் சார். உங்களை தான் சொன்னேன். நெருக்கமான நண்பர்களோடு, அதாவது கோணங்கின்னு ஒரு நண்பர் இவர், அந்த கோணங்கியோடு சேர்ந்து இலக்கியவாதிகளை தேடித் திரிந்து சந்திப்பதும் ஊர் சுற்றுவதுமாக இளமை பருவத்தை கழித்தார். அப்புறம் சென்னையில் அறையில்லாமலும் கையில் காசில்லாமலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தெரிந்த அவமானங்கள் வலியும் இன்று எழுத்தின் அடிநாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சாரோட இது வைக்கம் முகமது பஷீர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறந்த எழுத்தாளர். சார் மலையாள போர்கேயும் மார்க்ஸ்வெல்லும் பிடித்த எழுத்தாளர்கள். தமிழில் இவருக்கு பிடித்த எழுத்தாளர்கள் பாரதியார், ஆண்டாள், புதுமைப்பித்தன், கு. அழகிரிசாமி மற்றும் வண்ண நிலவன். காதலித்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். மனைவி சந்திரபிரபா தேர்ந்த வாசகி, வீட்டின் சுமை என் மீது விழாமல் தாங்கிக் கொண்டிருப்பவர். குழந்தைகள் ஹரிபிரசாத், ஆகாஷ். ஆனந்த விகடனில் நான் எழுதிய துணை எழுத்து தொடர் பரவலாக வாசக கவனத்திற்கு உள்ளானது. அதைத் தொடர்ந்து கதாவிலாசம், கேள்விக்குறி என்ற வெளியான பத்திரிகைகள் தமிழில் பரவலாக பரந்த வாசக தளத்தினை உருவாக்கி கொடுத்தது. இன்னொன்று முக்கியமாக பாருங்க, மகாபாரதம் நம்ம எல்லாரும் கேட்போம், அப்படியே அதை விட்டுருவோம். மகாபாரதத்தின் மீது கொண்ட அதீத விருப்பத்தின் காரணமாக இதான் நல்ல பாயிண்ட்டு. மகாபாரதத்தின் கொண்ட அதீத விருப்பத்தின் காரணமாக 4 ஆண்டுகள் மகாபாரதத்தில் இடம்பெற்ற அத்தினாபுரம், துவாரகை, குருக்ஷேத்திரம் உள்ளிட்ட முக்கிய பல நகரங்களில் இவர் ஒவ்வொன்றாக தேர்வு செய்து தேடி திரிந்து பார்த்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தனது வலைதளத்தில். அத்துடன் பல்வேறுபட்ட மகாபாரத பிரதிகளை வாசித்து ஆய்வு செய்திருக்கிறேன். அத்தோடு மகாபாரதத்தின் உப கதாபாத்திரங்களையும் மையமாக கொண்டு நான் எழுதிய உப பாண்டவம் நாவல் தீவிர இலக்கிய வாசிப்பிற்கு உள்ளானதோடு மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனது சிறுகதைகள் ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, கன்னடம், வங்காளம், ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என்னுடைய படைப்புலகம் பற்றி ஆய்வு செய்து 3 தமிழ் ஆய்வாளர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 13 பேர் எம்பில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 9 கல்லூரிகளில் 2 யூனிவர்சிட்டியில் என்னோட படைப்புகள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது என்கிறார் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். செல்லும் இடமெல்லாம் எனக்கு நண்பர்கள் உண்டு. பேச்சும் எழுத்தும் ஊர் சுற்றலுமே என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. ஊர் சுற்றுறதுன்னா நம்ம மாதிரி சுற்றுறது இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறது, சரவணாஸில் போய் ஒரு காஃபி சாப்பிட்றது, அப்புறம் சென்னையில் போகிறது, அந்த மாதிரி இல்லை. அவர் ஊர் சுற்றுறதே அந்த அவலங்கள் எல்லாம் பார்த்து எழுதுறதுக்காக. செல்லும் இடமெல்லாம் எனக்கு நண்பர்கள் உண்டு. பேச்சும் எழுத்தும் ஊர் சுற்றலுமே என்னை இயக்கி கொண்டிருக்கின்றன. கடந்த சில வருடங்களாக தமிழ் சினிமாவில் திரைக்கதை வசனம் எழுதி வருகின்றேன். அக்ஷரம் என்ற இலக்கிய காலாண்டு இதழின் ஆசிரியராக இருந்து 8 இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. இலக்கியம், சினிமா, பத்திரிகை, இணையம், நாடகம், ஆய்வு, பயணம் என்று பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறேன்.
அப்படின்னு அருமையாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எழுத்தாளர் சிந்தனையாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இப்போது அவரது பொற்கரங்களால் இந்த அருமையான நூல் வெளியீடு, இந்த மேஜர் ஹைலைட் இப்போ தொடங்க போகுது. இது இன்று ஒரு சிறிய அறையிலே நடக்கலாம், வரலாறு பேசும். எப்போ இன்னும் 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு இதை மாதிரி கிரேக்க இலக்கியங்களையும் நாடகங்களையும் யாருமே மொழிபெயர்க்க முடியாது. நான் அடித்து சொல்வேன். நீங்கள் ஒரு கிரேக்க இலக்கியத்தை எடுத்து ஆங்கிலத்தை படித்தால் மயக்கமே வந்துவிடும். டாக்டர் பாலரமணிக்கும் தெரியும். இதை எழுதும்போது அவர் அதே சிந்தனையாக இருந்து அந்த ஆங்கிலத்தை தமிழில் மொழிபெயர்க்கும்போது மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி பின்னர் சொல்கிறேன். இப்பொழுது எழுத்தாளர் சிந்தனையாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொற்கரங்களால் இந்த நூலை வெளியீடு செய்கின்றார்கள். முதல் பிரதியை மேனாள் இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சி டாக்டர் பாலரமணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பாலரமணி ஐயா வாங்க. இதுதான் நல்ல பாயிண்ட்டு. மகாபாரதத்தின் கொண்ட அதீத விருப்பத்தின் காரணமாக 4 ஆண்டுகள் மகாபாரதத்தில் இடம்பெற்ற அத்தினாபுரம், துவாரகை, குருக்ஷேத்திரம் உள்ளிட்ட முக்கிய பல நகரங்களில் இவர் ஒவ்வொன்றாக தேர்வு செய்து தேடி திரிந்து பார்த்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் தனது வலைதளத்தில். அத்துடன் பல்வேறுபட்ட மகாபாரத பிரதிகளை வாசித்து ஆய்வு செய்திருக்கிறேன். அத்தோடு மகாபாரதத்தின் உப கதாபாத்திரங்களையும் மையமாக கொண்டு நான் எழுதிய உப பாண்டவம் நாவல் தீவிர இலக்கிய வாசிப்பிற்கு உள்ளானதோடு மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. எனது சிறுகதைகள் ஆங்கிலம், ஜெர்மன், பிரெஞ்சு, கன்னடம், வங்காளம், ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. என்னுடைய படைப்புலகம் பற்றி ஆய்வு செய்து 3 தமிழ் ஆய்வாளர்கள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 13 பேர் எம்பில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 9 கல்லூரிகளில் 2 யூனிவர்சிட்டியில் என்னோட படைப்புகள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளது என்கிறார் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். செல்லும் இடமெல்லாம் எனக்கு நண்பர்கள் உண்டு, பேச்சும் எழுத்தும் ஊர் சுற்றலுமே என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. ஊர் சுற்றுறதுன்னா நம்ம மாதிரி சுற்றுறது இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறது, சரவணாஸில் போய் ஒரு காஃபி சாப்பிட்றது, அப்புறம் சென்னையில் போகிறது, அந்த மாதிரி இல்லை. அவர் ஊர் சுற்றுறதே அந்த அவலங்கள் எல்லாம் பார்த்து எழுதுறதுக்காக. செல்லும் இடமெல்லாம் எனக்கு நண்பர்கள் உண்டு, பேச்சும் எழுத்தும் ஊர் சுற்றலுமே என்னை இயக்கி கொண்டிருக்கின்றன. கடந்த சில வருடங்களாக தமிழ் சினிமாவில் திரைக்கதை வசனம் எழுதி வருகின்றேன். அக்ஷரம் என்ற இலக்கிய காலாண்டு இதழின் ஆசிரியராக இருந்து 8 இதழ்கள் வெளிவந்திருக்கின்றன. இலக்கியம், சினிமா, பத்திரிகை, இணையம், நாடகம், ஆய்வு, பயணம் என்று பல்வேறு தளங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறேன் அப்படின்னு அருமையாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எழுத்தாளர் சிந்தனையாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இப்போது அவரது பொற்கரங்களால் இந்த அருமையான நூல் வெளியீடு, இந்த மேஜர் ஹைலைட் இப்போ தொடங்க போகுது. இது இன்று ஒரு சிறிய அறையிலே நடக்கலாம், வரலாறு பேசும். எப்போ இன்னும் 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு இதை மாதிரி கிரேக்க இலக்கியங்களையும் நாடகங்களையும் யாருமே மொழிபெயர்க்க முடியாது. நான் அடித்து சொல்வேன். நீங்கள் ஒரு கிரேக்க இலக்கியத்தை எடுத்து ஆங்கிலத்தை படித்தால் மயக்கமே வந்துவிடும். டாக்டர் பாலரமணிக்கும் தெரியும். இதை எழுதும்போது அவர் அதே சிந்தனையாக இருந்து அந்த ஆங்கிலத்தை தமிழில் மொழிபெயர்க்கும்போது மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி பின்னர் சொல்கிறேன். இப்பொழுது எழுத்தாளர் சிந்தனையாளர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பொற்கரங்களால் இந்த நூலை வெளியீடு செய்கின்றார்கள். முதல் பிரதியை மேனாள் இயக்குனர் பொதிகை தொலைக்காட்சி டாக்டர் பாலரமணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள்.
அனைவருக்கும் நன்றி. அருமையான இந்த நூலை பெற்றுக்கொண்ட டாக்டர் பாலரமணி, பொதிகை தொலைக்காட்சியின் மேனாள் இயக்குனர், அவர்களுக்கும் நன்றி. அவர் நூலை பெற்றுக்கொண்டு அதன் பிரதிபலிப்பாக ஓரிரு வார்த்தைகள் உங்களிடையே பேச முற்படுகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். மிகச்சிறந்த நூலை தமிழாக்கம் செய்திருக்கிற ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எழுத்தாளர்களுடைய வரிசையிலே இன்னமும் மிகச்சிறந்த முன்னணி இடத்தை பெற வேண்டிய அளவிற்கு ஆற்றல் உடையவர். ஆனால் அவருடைய எளிமையே அவருக்கு எதிரியாக இருக்கிறது. எளிமை ஓரளவு இருக்கலாம், நானும் இருந்தேன், சரியான மதிப்பு இல்லை. பிறகு மெதுவாக பந்தா காட்ட ஆரம்பித்தேன். 10 பேர் வந்தார். பிறகு அதிகாரத்தை பயன்படுத்தினேன், 100 பேர் வந்தார். ஆனால் நமக்கு கொடுத்திருக்கிற வசதி கூட வேண்டாம் என்று ஸ்டாலின் செய்தார். நான் இருக்கிற வசதிகளை எல்லாம் சேர்த்துக்கொண்டேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான் கூடாதே தவிர இருக்கிற பவரை லெஸ் யூஸ் இருக்கலாம். இல்லைன்னா மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். வெறும் இந்த கிரேக்க நாடகங்களை இது மாதிரி என் புனைவியாருடைய நூல் இந்த மாதிரி 2 பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு 3வது தலையணை மாதிரி இருக்கிற நூல் இதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான சிந்தனையால். எனக்கு இதில் என்ன ஒரு மகிழ்ச்சினா, நான் உட்கார்ந்து இருந்தது நல்ல இடம்தான். ஏன்னா 3 அறிஞர்களை நான் மனதிற்குள் நினைத்தேன். தம்பி இன்றைக்கி தான் பார்க்குறேன், பேராசிரியர் சக்தி. ரொம்ப என்ன பேச்சு, என்ன பொன்னாடை ஏற்றுக்கொண்டதற்கும் அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு நூலை பதிப்பித்து கொடுத்ததற்குமாக நன்றி. அடுத்து இங்கே இன்னும் 2 ஏற்புரை இருக்கிறது. நூலாசிரியர் ஸ்டாலின் அவர்கள், இப்பொழுது கலையன்பன் அவர்கள், கலைக்கே தன்னை அர்ப்பணித்த வானொலியின் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கலையன்பன் அவர்கள் விழாவிற்கு வந்திருக்கின்றார்கள். நாடகத்துறையில் அது முக்கியமாக பாருங்கள், அவர் தான் கூப்பிட்டுருக்கார். ஏன்னா அவர் தான் இந்த நாடகங்களில் எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டோம். இந்த அருமையான நூல் வெளியீட்டு விழாவில் தோழர் ஸ்டாலின் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதில், என்னுடைய பங்களிப்பை அளிப்பதில் உண்மையிலேயே உளம் மகிழ்ச்சியுடன் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் வானொலி குடும்பத்தை சார்ந்த டாக்டர் பாலரமணி, வேங்கடபதி மற்றும் ஜாகீர், சௌந்தரராஜன், நம்ம வானொலி குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலக மக்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். நவீன தமிழ் இலக்கியத்தின் ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம், இது ஒரு எளிய விழா, ஸ்டாலின் மாதிரியே. ஆனால் எளிமைக்கு என்றுமே குறை இருக்காது. காந்தி எளிமை தானே, காலம் கடந்தும் காந்தியம் வாழ்கிறது. அந்த மாதிரி எளிய விழாவாக இருந்தாலும் கூட ஒரு பன்னாட்டு இலக்கியத்தில் கிரேக்கம் தந்த அருமையான நாடக வடிவங்களை மொழிபெயர்த்து ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்கிறார். அவர் என்னை மாதிரி வரலாற்று மாணவர். நான் மாநில கல்லூரி, அவர் பச்சைப்பன் கல்லூரி. அதனால் எங்களுக்கு இருவரும் வரலாற்று ரீதியாக தொடர்பு உண்டு. வானொலிக்கு வருவதற்கு முன்பே நாங்கள் எப்பொழுது பேசினாலும் வரலாறுகளை மறந்து பேசுவதில்லை. வரலாறு தெரியாதவன் அடையாளம் தெரியாமல் போவான். இதுதான் உலக வரலாற்றின் இன்றைக்கு யதார்த்தம். வரலாறுகளை படைப்பதற்கு வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அது பண்பாட்டு கூறுகளாக இருந்தாலும் சரி, கலை இலக்கிய கூறுகளாக இருந்தாலும் சரி. நம்ம சிந்தனையாளர் எஸ்ரா அவர்கள் மாதிரி எவ்வளோ அழகாக ஒரு நிமிஷம் நம்மளை எங்கேயே இந்த அறைகளை ஒரு சிந்தனை உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். நீங்கள் இந்த கொஞ்சம் இப்போ அவர் பேசுனது எனக்கு தெரிந்த வரைக்கும் இனிமேல் படிக்காமல் இருந்தாலும் கூட கிரேக்க வரலாற்றினை, கிரேக்க கலை
கூறுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வத்தை அப்படி அப்படி பொடி வைக்கிற மாதிரி வச்சுட்டு போயிட்டார். ஐயோ, இவ்வளோ தூரம் படிக்காமல் இருந்துட்டோமே, முழுசும் வரலாறு படிச்சிருக்கோம், ஆனால் கூறுகள் இந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் சினிமாவை கூட வந்திருக்கு. ஹெலனுடைய உதடுகள் 1000 கப்பல்களை மூழ்கடித்தது அப்படின்லாம், ஹர் லிப்ஸ் காஸ்ட் சோ மெனி ஷிப்ஸ் அப்படின்லாம் வந்து சினிமா வந்து நான் பைலட் தேட்டரில் பார்த்தேன். அதாவது இதெல்லாம் பழைய நினைவுகளெல்லாம் அப்படியே மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார் எஸ்ரா அவர்கள். ஆமாம் ஆமாம் அது எப்படி எனக்கு வந்து இப்போ எனக்கு 22 வயசு ஆகிப்போச்சு அவர் பேச்சு கேட்டவுடனே. நான் 60 தாண்டியவன் தான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் நாடகம் ஒரு 380 நாடகங்கள் வானொலியில் நான் தயாரித்திருக்கிறேன். நாடகங்கள் வந்து வந்த எல்லா வடிவங்களை விட நாடகங்கள் தான் உரை குறைத்து சொல்லவில்லை, உரைநடையை குறைத்து சொல்லவில்லை, கவிதைகளை குறைத்து சொல்லவில்லை. ஆனால் நாடகங்கள் மட்டுமே நம் இதயங்களோடு இதயம் நுழைந்து உயிரை வருடச் செய்யக்கூடிய கூறுகளாக இருக்கிறது. நாம் எல்லாம் நாடக மாந்தர்கள் தான். தினந்தோறும் நடிக்கின்றோம், நாள்தோறும் நடிக்கின்றோம். அப்படி இருக்கும்போது நாடகம் நம் இதயத்தின் அருகே வரக்கூடியது. நடிப்பவர்களை பார்க்கின்றோம், அடுத்த கேரக்டர், சோ மெனி கேரக்டர்ஸை பார்க்குறோம். அதனால் நமக்கு வந்து நாடகங்கள் வந்து நமக்கு அந்நியப்பட்டு போன விஷயங்கள் இல்லை, வடிவங்கள் இல்லை. அந்த வகையில் கடல் கடந்து இருந்தாலும் கூட பன்னாட்டு இலக்கிய பண்பாடுகளை தெரிந்து கொள்ளாமல் மானுடம் ஒன்றுதான். எஸ்ரா அவர்கள் சொன்னது மாதிரி எல்லைகள் தாண்டி மானுடம் என்பது ஒரு சிறிய உலகில் ஒரு கருப்பொருளாகத்தான் இருக்குது. இங்கேயும் மானுடம் ஒன்று தான், கிரேக்கத்திலையும் மானுடம் ஒன்று தான். அதனால்தான் அந்த அவலச்சுவை துன்பவியல் கூட துன்பவியல் இல்லாமல் மானுடம் இல்லை. அவலங்களையெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்வதுதான் மனித வளர்ச்சி சென்று கொண்டிருக்கிறது, சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த அவலங்களை மீட்டு உருவாக்கம் செய்து நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து தான், தினந்தோறும் வாழ்ந்து பார்ப்போம், வெற்றி நம் கையில். இந்த மாதிரி நாடக கூறுகள் நிறைய வர வேண்டும். வடிவமைத்து கொடுத்து மொழிபெயர்த்து கொடுத்த பதிப்பாளர்களுக்கும் மொழிபெயர்த்து கொடுத்த ஸ்டாலின் தோழர்களுக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி. பாலமுரளி அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். நீங்களும் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். எளிமையானவர். ஆக்சுவலாக அவர் வந்து என்னோட பேசுகிறப்ப ஹிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேசுவார். நான் படித்த சப்ஜெக்ட் வந்து வேறு. நான் பேசிக்கலாக கெமிஸ்ட்ரி தான் படிச்சிருந்தேன். ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ளவன். இன்ட்ரெஸ்ட்னா டெக்ஸ்ட் புக்கு மாதிரி கிடையாது, ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட்ஸ். எப்படி ஒருத்தன் ஒரு வெஸ்டர்ன் பார்வையில் எப்படி எழுதுவாங்கன்னு. அதனால் அவர் வந்து என்னை வந்து ஒரு விரும்பி வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நானும் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி மெக்கேலே அப்புறம் வந்து நிறைய ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஃபாரின் இது ஆங்கிலேயருடைய பாதிப்பு எப்படி இந்தியாவை பாதிச்சிச்சு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேசுகிறப்ப அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார், நான் வந்து சரித்திரம் படித்தவன். ஆனால் சரித்திர டெக்ஸ்ட் புக்கு மீறி அவர் வந்து நிறைய புத்தகத்தை படிச்சிருந்தார். அவர்கிட்ட படிக்க அவர்கிட்ட இருந்து தான் நான் இந்த பல்வேறு புத்தகங்களை தேடி தேடி படித்தேன். அந்த விதத்தில் வந்து ஸ்டாலின் வந்து நிச்சயம் எனக்கு ஒரு குரு மாதிரி தான். இன்னொன்று வந்து ஸ்டாலின் சார் வந்து செஞ்ச ஒவ்வொரு படைப்புகளும் அருமையான படைப்புகள். ஏன்னா அந்த கிரேக்குங்கிறத வந்து சாதாரண மனுஷங்களால் எழுதவே முடியாது, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் திறமை வேணும், அது சம்மந்தமான ஒரு ஆழ்ந்த அறிவு வேணும். அது இல்லாமல் ஒரு சாதாரண மனுஷனால் எவ்வளோ பேர் அது சரித்திரத்தை படிச்சிருக்காங்க. ஆனால் அவர் வந்து கிரேக்கத்தை பற்றி ஒரு 30க்கு அதிகமான புத்தகங்களை எழுதியிருக்காரு. அதெல்லாம் நான் படிக்கலைன்னா கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு புத்தகத்தை எழுதுறதே ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் கிரேக்க சம்மந்தப்பட்ட ஒரு கடுமையான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்டை எழுதுறதுங்கிறது ஒரு ஆழ்ந்த அறிவு வேணும், துணிச்சல் வேணும். நிச்சயம் அது சம்மந்தமான எவ்வளோ ரெஃபரன்ஸை படிச்சிருக்கணும். அந்த விதத்தில் வந்து ஸ்டாலின் வந்து செஞ்சுருக்கிறது வந்து ஸ்டாலின் சார் செஞ்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் இந்த ட்ராமா வந்து அதை எழுதியிருக்காருல, உண்மையிலே என்னை மெய்சிலுக்க வைக்கிது. அவருடைய பணி தொடர்ந்து சிறப்பாக நடக்கணும்னு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். திருநின்றவூர் சந்தான கிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். அவர் மிகச்சிறந்த வாங்க சார் வாங்க
சிறந்த எழுத்தாளர், நிறைய ஒலிப்பழகி ஆர்கைவிஸ்ட் நிறைய வச்சுருக்கிற ஒரே ஆள். ஒரு சாதாரண ரசிகன்தான், அது நம்ம கல்யாண்மன் சார் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஏஆரில் நிறைய சினிமா நேரம்லாம் நடத்தி மக்களால் பெரிதும் வரவேற்பு பெற்றது. எனக்கு ஸ்டாலின் சார் சமீபத்தில் தான் அறிமுகமானது. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன முதல் அவர் கவர்ந்தது அவருடைய எளிமை தான். இப்படி ஏன்னா அவரை டைரக்டராகவே அவருடைய சேம்பரில் நான் பார்த்தேன். அப்போது அவர்கிட்ட இந்த அசாதாரண எளிமை என்னை உண்மையிலேயே கொஞ்சம் நிலைத்தடுமாத வச்சுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் பதவியில் இருந்து எளிமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நானும் ஒரு சரித்திர மாணவன் தான். ஆனால் எவ்வளோ ஆழமாக நான் சரித்திரத்தை படிக்கலை. அதாவது 59, 61 என்னுடைய டிகிரி முடித்த பிறகு அதை விட்டுட்டேன். என் வாழ்நாள் முழுவதுமே இந்த சினிமா மேலே ஈடுபாடாலேயே என் வாழ்க்கை சினிமாவுக்காகவே நான் செலவு பண்ணிட்டேன். தியாகம் ஒன்றும் பண்ணலை. அதை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கின்னு இன்னை வரைக்கும் செய்துன்னு இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு சப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அது உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொன்னது அந்த காலத்தில் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. ஆகவே நான் சின்ன வயதில் இருந்து 9, 10 வயதுலேருந்து இந்த சினிமா மேலே எங்கள் தமிழ் சினிமா முதல்ல தோன்றின கினிமா சென்டர்லான்னு தான் என்னுடைய வீடு. அதனால் அன்றைக்கு ஆரம்பித்த அந்த வியாதி இன்றும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆகவே அந்த ஒரு தொழிலை மட்டும்தான் செய்துன்னு இருக்கிறேன். அதில் நாங்கள் பல நேரங்கள் கொஞ்சம் சினிமாவை பற்றி நானும் ஸ்டாலின் சாரும் நிறைய பேசிக்கொண்டு இருப்போம். அதனால் அதான் தவிர எனக்கு கிரேக்கத்தை பற்றி அதிகம் தெரியாது. ஆனாலும் கிரேக்க ஹிஸ்டரியை பற்றி எலன் ஆஃப் ட்ராய் மாதிரியான படங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஒரு சில படங்கள் எங்கிட்ட இருக்குது. எலன் ஆஃப் ட்ராய் மாதிரி, ஜேசன் அண்ட் த அர்கானாட்ஸு, கிளாஷ் ஆஃப் த டைட்டான்ஸு, இப்படி நிறைய கிரேக்க படங்கள்லாம் நல்ல அருமையான படங்கள் இருக்குது. சார் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அதில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண் முன்னால் நிழலாடியது. அவர் சொன்ன அந்த செய்திகள்லாம் அந்த படம் தான் கண் முன்னால் நிழலாடியது. அப்படிப்பட்ட படங்கள்லாம் இந்த காலத்தில் எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம இங்கே பேசுறது இந்த புத்தகத்தை பற்றி தான். இந்த புத்தகத்தை அதிகமாக சொல்கிறதுக்கு, விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு விஷயமும் தெரியாது. ஆனால் இது அவருடைய சின்சியரிட்டி எனக்கு தெரியும், அவர் டெடிக்கேஷன் தெரியும், அது கான்சிக்வெண்ட் அப்ளிகேஷனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆகவே இது ஒரு நிச்சயமாக சிறந்த புத்தகமாக இருக்கும். நான் உங்களோட சேர்ந்து பகிர்ந்து பண்ணுறது மட்டும் சொல்லி, அவர் நிறைய புத்தகங்கள் எழுதி நிறைய புகழடையணும்னு மனமான நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். நினைவு பரிசு வச்சுருக்கார் சார். நீங்களும் பாலமுரளி சார். இது என்னென்ன நினைவு பரிசுன்னா புக்கு தான் சார். இங்கே இது என்னென்னா இல்லை, ஒரு அருமையான கருத்துள்ள கிரேக்கர்கள் அழகிகள். சார் சொன்னாங்க இல்லையா, எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, உலகத்திலேயே அழகுன்னா அவங்க தான் சார். அப்புறம்தான் மற்றெல்லாம், அதுலேருந்து வந்தவர்கள் தான் மற்றவங்க. இந்த படத்துலேயே நீங்கள் பாருங்களேன், இந்த மன்னன் குருடாக இருக்கான், அவனை கூட்டு போகிற அந்த அழகியை பாருங்கள். இது ஆன்டிகிட்டி. ஸோ இதே மாதிரி தான் அவர் கிரேக்கர்கள் இந்த அரிய புகைப்படம்லாம் அவர் கிடைச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் தான் ஸ்டாலின் கஷ்டப்பட்டார் எடுக்கிறதுக்கு. ஐயா அவர்களுக்கும் சந்தான கிருஷ்ணன் அவர்களுக்கு நமது எழுத்தாளர் சிந்தனையாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்கி சார். இங்கே கொஞ்சம் ஃபோட்டோக்கு அப்படியே பார்த்து. ஆமாம், ஓராண்டாக தேடி கண்டுபிடித்த புத்தகம் இது. ஆன் பியூட்டி, அழகை பற்றியே இருக்கும். அடுத்து கலையன்பன் அவர்களுக்கு வானொலியின் நல்ல நண்பர், நல்ல தயாரிப்பாளர் கலையன்பன் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக பாலமுரளி அவர்களுக்கு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யார் சொன்ன மாதிரி, எஸ்ரா ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி 7 நாடகங்களும் அந்த சோகங்கள் தான், எல்லாமே சோகம்தான். சோகத்தையே முழுமையாக அடிப்படையாக கொண்ட அந்த 7 நாடகங்களின் தொகுப்பு தான் இந்த நூல். இது ஒரு அருமையான நூல். ஆனால் இது ஐயா சொன்ன மாதிரி ஐயாவுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்லணும். ஏன்னா நான் கோயம்புத்தூரில் தான் வந்துருக்கான்னு சொல்கிறேன். கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் கொண்டு வந்தீங்கன்னா எல்லா புக்கும் விற்று போயிடும், ஆனால் படிக்க மாட்டாங்க. இல்லை சார், உண்மை சார். நீங்கள் இங்கேருந்து ஒரு கவிஞர் பார்த்தீங்கன்னா, ஒரு வைரமான கவிஞர் எந்த இதாக இருந்தாலும் கோயம்புத்தூருக்கு வந்துடுவார். அங்கே தான் விற்பனையே ஆகும். ஆனால் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியாது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து மகாலட்சுமி இருப்பிடம் சார், அதில் மாற்று கருத்தே இல்லை. எல்லார்கிட்டையும் பணம் இருக்குது நிறைய. அதை கோயம்புத்தூரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கோயம்புத்தூரை பற்றி எனக்கு வந்து ஸ்டாலின் சொல்லி தான் தெரியும். ஜிடி நாயுடு சார் அந்த ஊரை வந்து நல்லபடியாக உருவாக்கினார். அதற்கு மூல காரணமாக இருந்தவர் அடால்ஃப் ஹிட்லர். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிட்லர் வந்து ஜிடி நாயுடை கூப்பிட்டு இந்த ஊரை உருவாக்குங்க, இன்னும் கரும்பு தோட்டத்தை போட்டு பயிரிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னார். இன்றைக்கி வந்து உங்கள் பெரம்பூரில் ரயில் பெட்டியை மட்டும்தான் செய்கிறாங்க. அதில் வீல்லேருந்து சாக்கப்சர்லேருந்து எல்லாமே கோயம்புத்தூர் தான். இது ரொம்ப பேருக்கு தெரியாதுல்ல உங்களுக்கு. 35,000 யூனிட் இருக்குது கோயம்புத்தூரில் மட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் சார் ஆஃபீஸுக்கும் போவாங்க, வந்து சாக்கப்சர்னு சொல்லக்கூடிய இந்த பைக்கு சாக்கப்சர்லேருந்து ரயில் சாக்கப்சர் வரைக்கும் செய்கிறாங்க. ரயில் வீல் இருக்குல்ல சார், கணபதினு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் செய்கிறாங்க. இங்கே ஒன்லி அசம்பிளிங் பெரம்பூர் ரயில் பட்டி தொழிற்சாலையில் மேலே டப்பா மட்டும்தான் வைக்கிறாங்க. பாட்டமில் இருக்க அவ்வளோ இது பண்ணுறாங்க. அதனால தான் அந்த ஊர் வந்து சிறப்பாக இருக்கும். எந்த விழாவை எடுத்தாலும் ஒரு பெரும் கூட்டம் வரும். அவங்கள்ட்ட வந்து இசை, கலை, ஆர்வம், எல்லாத்துலேயும் ஆர்வம். நீங்கள் எது வச்சாலும் வந்து இது பண்ணுறதுக்காக வருவாங்க சார், வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க என்ன பேசுகிறாங்கன்னு. வேலுக்குடி வந்தாலும் ஒரு பெருங்கூட்டம் கூடும், ராமகிருஷ்ணன் ஐயா வந்தாலும் ஒரு பெருங்கூட்டம் கூடும். அவங்க ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வப்படுவாங்க. ஆனால் வந்து புக்கு இப்போ மேடையில் வச்சு விற்றோம்னா எல்லாம் விற்று போயிடும். ஆனால் வீட்டில் கொண்டு போய் அடுக்கி வச்சுருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி அதுக்காக சொன்னேன், கோயம்புத்தூரை பற்றி இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்களே, குழுகுலுன்னு இருக்குது கோயம்புத்தூர். நேற்று அங்கேருந்து வந்தோம் நானும் சாரும். ஊட்டி மாதிரியே இருக்கும் சார், வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை. கல்யாணமெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து விழா நல்லபடியாக நடந்தது. ஏற்புரை என்னென்னா, நூலாசிரியர் தன்னுடைய அனுபவங்களை ஏற்புரையாக வழங்கணும் இல்லையா. நூலாசிரியர் பற்றி உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். தெரியாத விஷயங்களையும் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுங்க. அதுக்கப்புறம் ஏற்புரை, அப்புறம் விழா இனிதே நிறைவு பெறும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு இருக்குது. நான் அதையும் நீங்கள் வந்து ஏன்னா எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டால் நீங்கள் இருந்து சாப்பிட்டு போயிடணும். அதாவது ஏற்புரை நூலாசிரியர், அது நான் சொல்கிறத விட சார் சொன்னார், காட்சிக்கு எளியவர். காட்சிக்கு எளியவராக இருக்காதீங்கன்னு டாக்டர் பாலரமணி சொன்னார். ஆனால் எளியவராக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் சார். நீங்கள் ஆஃபீஸில் சார் அவருக்கு மேலே ஒரு ஃபேன் இருக்குல்ல, அதை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்க ஒரே மனிதர் அவர். நான் போய் கேட்பேன், சார் ஃபேனையாவது போட்டுங்க சார். வேணாம் போடாதீங்க அப்படின்ட்டுருவார். இல்லை, அவர் வேண்டான்ருவார். நீங்கள் என்ன கொடுத்தாலும், ஆஃபீஸில் என்ன வசதிகள் கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த செலவிலே எல்லாத்தையும் செய்வார். அதே மாதிரி ஊழியர்கள்லாம் இவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எல்லாருமே இவரை பிடிக்கும். இவர் சொல்லாமே இவர் வந்தார்னா போய் ஒரு பியூன் வந்து வண்டியை போய் துடைப்பான். அந்த வேலை இல்லை, ஃபைலை தூக்கிட்டு போகிறதான் உன் வேலைன்றுவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சார். நல்ல காட்சிக்கு எளியவர், கருத்தில் சிறந்தவர், ஆற்றல் மிக்கவர், எழுத்து பணியிலும் மத்திய அரசு பணியிலும் மிகச்சிறந்த இடத்தை பெற்றவர், வாய்மையாளர், நேர்மையாளர், நல்லறிவு படைத்தவர் ஸ்டாலின். அவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், கேட்டுங்க. பேப்பர் தான் பெருசு, கருத்து சின்னது. இல்லை பெரிய பேப்பராக இருக்கேன்னு பயந்துராங்க. தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தின் நகரம் வந்து காஞ்சிபுரம் சார். காஞ்சிபுரத்தில் தான் பிறந்தார். 1956 பார்த்தோங்க. இப்போ தான் ரிட்டையர்ட் ஆனார். ஆரம்ப கல்வி சின்ன காஞ்சிபுரத்திலும் பின்னர் பட்டப்படிப்பை காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியிலும் பயின்றார். 1981 ஸ்டாலின் அவர்கள் சென்னை பச்சையப்பன் கல்லூரி MA மாணவராக இருந்தபோது தனது எழுத்தாக்கத்தை தொடங்கினார். அப்போது அவர் எழுதிய கவிதை ஒன்று ஆனந்த விகடனில் பிரசுரமாகி மிகவும் பாராட்டுகளை பெற்றது. அதனை தொடர்ந்து 1981 சென்னை அனைத்திந்திய வானொலியில் இந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்க போனார். எந்த இடத்துக்கு நிகழ்ச்சிகள் பங்கேற்க போனாரோ அங்கேயே வந்து ஒரு டைரக்டர் ஆனார். பெரிய விஷயம் தானே சார், நினச்சி பாருங்கள். நம்ம ஒரு இடத்துக்கு நிகழ்ச்சிகள் பங்கேற்க போகிறோம், அந்த இடத்தையே டைரக்டர் பதவியை பிடிச்ச ஒரே ஆள் இவர் தானே. இல்லை, நாங்கள் 2 பேர் இருக்கோம் சார். பாலரமணி நானும் 1983 அங்கே இருந்தோம். அது எங்களுக்கு முன்னாலே அவர் இருந்தார். அவர் இது மாதிரி வானொலியில் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தொடர்ந்து 1981 இவருடைய முதல் நூல்
அலைகள் அலைகள்ன்ற நூல் வெளியானது. அன்று தொடங்கிய இவரது எழுத்து பணி அலை அலையாக பிரவாகமாக ஆனது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இவர் எழுதிய புக்ஸு சார். கரிக்கோடுகள், மீண்டும் பாரதி, வேகவதி, ஸ்ட்ரீக்ஸ், செம்பியர்கோன். நான் இதில் ஏதாவது தப்பு பண்ணேன்னா உடனே கரெக்ட் பண்ணிவிடுவார் சார். ஆடிப்பட்டம் சார், கரெக்டா சார்? ஊர்மிளா, குலக்கொழுந்து, நாடகப்பேழை, கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் = காகிதங்கள், இடிபஸ் மன்னன், முதல் பதிப்பு, 2ஆம் பதிப்பு, 2 ஆங்கில நூல் சார். கலோனசிஸ், எடிபஸ் ஆன்டிகனி, எலக்ட்ரா, அஜெக்ஸ், ட்ரக்கி பெண்கள், பாரசீகத்தை அந்த பெண்களை பற்றி தானே சார் இது? கிரேக்க பெண்களை பற்றியது. கிரேக்க பெண்களை பற்றி ட்ரக்கி பெண்கள் தான் இப்போ சொல்லுவாங்களாம். ஆமாம் சார். அப்புறம் பிளக்டிட்டிஸ், கிளியோபாட்ரா, ஒரஸ்டிய முன்னாடகம், கட்டுண்ட பிரமித்தியஸ், இறைஞ்சுவோர் தீர்ச்சிற்கு எதிரான எழுவர், பாரசீகர்கள். அப்புறம் பீனீசிய பெண்கள் என்ற யூரிடிபீஸின் பேக்கி பெண்கள், யூரிபிடிஸின் பேக்கி, கிரேக்க நாடகங்கள். ஏன்னா கிரேக்க பெயர்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் உச்சரிக்கிறது என்று இதுவரை 25 அரிய நூல்களை எழுதியிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்கள். ஆழமான, அகலமான, அழுத்தமான, டீப்பன், வீக்கன், கம்ப்ரஸ்டு கிரேக்க சிந்தனை மரபை வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் சும்மா ஏனதானு எழுதுறதில்லை. ராமகிருஷ்ணன் ஐயா சொன்னார்லையே, அதுக்காக அவர் திரட்டிய நூல்கள் இதெல்லாம் ஒன்னொன்னையும் படிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் எளிமையான வார்த்தைகளால் சின்ன சின்ன வாக்கியங்களில் எழுதியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். அத்துடன் கிரேக்க கலைமரபு என்ற நூலையும் சமீபத்தில் வெளியிட்டார். அது அதுக்கப்புறம் இந்த 25 புக்ஸுக்கு அப்புறம் அது வெளியிட்டார். 2017ஆம் ஆண்டில், அதாவது இன்று 26வது அரிய கிரேக்க நாடகங்களின் தொகுதி 2, 2009 தொகுதி 1 வெளியிட்டார். தொகுதி 2 இன்று. அது மட்டுமா, இவரை பற்றி 7 நூலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோர் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கின்றார்கள். அவங்க தனியாக புக்ஸ் எழுதியிருக்காங்க ஸ்டாலினை பற்றிய. 5 ஆங்கிலத்திலும், அது 5 இங்கிலீஷ் புக்கு, 2 தமிழில். இவர் ஸ்டாலின் ஹூ இஸ் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அந்த புக்ஸு. ஆன்டிகனி, அந்த மொழிபெயர்ப்பு நாடகத்தை ஆராய்ந்த பேராசிரியர் கீதா என்பவர் எம்ஃபில் ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர். இவரோட நாடகத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அம்மா எம்ஃபில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வானொலியில் ஸ்டாலின், இது கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நாங்களாம் வானொலியில் பார்த்த ஸ்டாலின். எழுத்தாளராக நான் பார்க்காத ஸ்டாலினை பற்றி நான் இப்போ இந்த இது நெட்லேருந்து கலெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். வானொலியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்னா அவரை மாதிரி பார்க்கவே முடியாது. நான் அவருக்கு நண்பர். எனக்கு 3 முறை மெமோ கொடுத்துருக்கிறார். நியாயத்துக்காக கொடுத்தார். நான் போய் எதிர்த்து கேட்க முடியாது. நீங்கள் அந்த ஒர்க்கை முடிக்கவே இல்லையே, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. நான் சினிமாவுக்கு போயிட்டேன், சந்திரமுகி படத்துக்கு போயிட்டேன். மெமோ கொடுத்துட்டார், வேலை செய்யாமல் சினிமாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னு. அதாவது கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி நட்புக்கு நல்லவர். நட்பாக இருந்தீங்கன்னா நட்பாக இருப்பார். அது நிகழ்ச்சியில் பங்கேற்று பாராட்டு பெற்ற அதே வானொலியில் 1983 பணியில் டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒலிபரப்பு பொறுப்பாளர், கரெக்டானா, ஒலிபரப்பு பொறுப்பாளராக, அப்புறம் நிகழ்ச்சி நிர்வாகியாரார். அதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார். இதெல்லாம் சாதாரணமாக மத்திய அரசில் கிடைக்காது. எக்ஸாம் எழுதணும், எஸ்எஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் வாசலுக்கு போனாலும் பாதி பேர் பயந்தே வந்திருக்காங்க. திரும்பி அங்கே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியாது. எல்லா அறிஞர் பெருமக்களும் உட்காந்துருப்பாங்க. அவர்களையெல்லாம் கடந்து வந்தவர் இவர். திருப்பி 2 கேள்வி கேட்டு அங்கே இருக்கிற அறிஞர்கள்லாம் இவர் முதல்ல அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை, அந்த அளவுக்கு ஆற்றல், அறிவு மிக்கவர்.
அந்த யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி எல்லாம் கடந்து அந்த உதவி நிலைய இயக்குனராக பொறுப்பேற்கிறார். அப்புறம் விவித் பாரதியில் தலைவர், அதாவது ஸ்டேஷன் டைரக்டர். நம்ம பாலரமணி மாதிரி இங்கே ஸ்டேஷன் டைரக்டர் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றேன். எல்லாத்தையும் பண்ணி உச்சத்தை தொட்டவர். வானொலியில் இனிமேல் வேறு போஸ்டில் டைரக்டர் ஜெனரல் அது வட இந்தியர்களுக்கு தான் கிடைக்கும், அது நமக்கு கிடைக்காது. சில போஸ்ட்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு தானே. எழுதப்படாத சட்டங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்ம ஆமாம் அது கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ரொம்ப பேர் கவர்மெண்ட் இதை பற்றி தெரியும். ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆஃபீஸ் கூட மெட்ராஸில் கிடையாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். கர்நாடகத்தில் 7 ஆஃபீஸ் இருக்குது, 75,000 பேர் ஒர்க் பண்ணுறான். ஒரு ஆஃபீஸ் கூட தமிழ்நாட்டில் கிடையாது. இது யாருக்குமே தெரியாது. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தப்போ அந்த ஆஃபீஸை தொடங்கினாங்க. எவ்வளோ பேர் கேட்டாங்க. அப்போ இங்கே இருக்கிற முதலமைச்சர்லாம் கேட்டாங்க, ஒன்றும் கூட கொடுக்கவே இல்லை. இது மாதிரி சில இதெல்லாம் தெரியாது, தெரியாமலே போயிடும். அது மாதிரி வட இந்தியர்களுக்கு தான் சில இதெல்லாம் எழுதப்பட்டது. அதே மாதிரி அந்த உச்சத்தை தொட்டவர் அகில இந்திய வானொலியில் நல்ல போஸ்ட்டில் வந்தார். இவர் திருச்சிராப்பள்ளி, பாண்டிச்சேரி, கோவை, ஊட்டி, சென்னை என்று பல வானொலி நிலையங்களில் பணிபுரிந்தவர். இவர் சென்னையில் இதுதான் ஹைலைட் சார். சென்னை விவித் பாரதியில் பணியாற்றிய போது சாண்டில்யன் எழுதிய மன்னன் மகள் நவீனம் அதை வானொலி நாடகமாக்கி ஒளிபரப்பு பண்ணார் சார். அவரே எழுத்தாளர். எப்பயுமே எழுத்தாளர்களுக்கு இன்னொரு எழுத்தாளர் இதனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இவர் அப்படிலாம் பார்க்குறது நல்லது எல்லாம் ஒரே இருப்பார். மன்னன் மகள் இதை ஒளிபரப்பிட்டு அதே திரும்பவும் விவித் பாரதி எஃப்எம் ரெயின்போவுக்கு கோயம்புத்தூர் கொண்டு வந்தார். அங்கே வந்தப்போ தான் நான் இவரை சந்திக்கிறேன். நான் திருநெல்வேலியிலேருந்து அங்கே டிரான்ஸ்ஃபரில் போகிறேன். அப்போ சந்தித்தேன். அந்த நவீனம் நாடகமாக்கி ஒளிபரப்பு செய்து மிகுந்த பாராட்டை பெற்றவர். தற்போது இவர் கிரேக்க நாடகங்கள் மொழிபெயர்ப்பு பணியில் ஆர்வம் காட்டி வருகிறார். இல்லை, இது ரொம்ப கஷ்டமான பணி எடுத்திருக்கார், ஆனால் ஆர்வமாக இருக்கார். நீங்கள் ஒன்றும் இல்லை, இது பார்க்குறப்ப பெருசாக இருக்குது, 700 பக்கம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஒரே ஒரு புக்கு, சின்ன புக்கு இருக்கு இல்லையா, படித்து பாருங்க. கிரேக்க சிந்தனை மரபு உண்மையில் சார் படிக்க படிக்க நல்லாயிருக்கும். இப்படிலாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு தோணும் நமக்கு. மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் சார் டாக்டர் என் சுப்பிரமணியன் அவராக உடுமல்பேட்டில் சார் சொன்னார் இல்லையா, நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தார். அவர் உடுமல்பேட்டில் இருக்கார். அவரால் ஊக்குவிக்கப்பட்டவர். அவர் இஸ் அ கிரேட் மேன். அவர் ஸ்டாலினை ஊக்குவிச்சார், நிறைய எழுது அப்படின்னார். அதே மாதிரி கவிஞர் மற்றும் விமர்சகர் ஆர் பாலச்சந்திரன் பாலா அவர்களும் இவரது எழுத்து பணியை ஊக்குவித்தார். திருப்பூர் தமிழ்ச்சங்கம், கோயம்புத்தூரில் இருக்க மாதிரி திருப்பூரில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்குது. அவங்களுக்கு தமிழ் தெரியுமோ தெரியாதெல்லாம் இல்லை, ஆனால் சங்கத்தை நல்லா நடத்துவாங்க. பணம் இருக்கு இல்லையா சார், அதுதானே முக்கியம். இப்போ சொன்னாங்க இல்லையா, எழுத்து மொழிபெயர்ப்பாளர்கள்லாம் பணம் கொடுத்தாங்கன்னு. திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தில் குறிப்பாக ஈடிபஸ் மன்னனோட அந்த மொழிபெயர்ப்பை பாராட்டி இலக்கிய விருது 99 அந்த சங்கம் வழங்கிச்சு, அதையும் வாங்கியிருக்கார். இன்னும் இவரது சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வளமான நேர்மையான வானொலி பணி. இவர் கோவை வானொலியின் நிகழ்ச்சி பிரிவு தலைவராக சிறப்பாக பணியாற்றி பின்னர் சென்னை வானொலி வர்த்தக பிரிவு இதில் தான் ஒரே ஒரு டெய்ல் பீஸ் பண்ணார் சார். இவர் ஐயா ராமகிருஷ்ணனையா இதுதான் கடைசி ஒன்றையும் சொல்லலாம். அவர் சொன்னார் இல்லையா, அது சொல்லிடுறேன். சென்னை வானொலியில் வர்த்தக பிரிவில் இருந்தபோது தனி மனிதன் 2 கோடி ரூபாய் வர்த்தகத்தை ஈட்டி மத்திய அரசு கொடுத்தவர். ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிவிட்டு குட் பை சொல்லிவிட்டு வந்துட்டார் ரிட்டையர்மெண்ட்டு. அதுக்கு விழா பாம்பேயில் நடக்குது. எங்கடா இவர் அப்படின்னா பாதி பேருக்கு தெரியாது இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டது. இந்தியா ஃபுல்லாக நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே இவரை பாராட்டி ஒரு பத்திரமும் கொடுத்தாங்க. தனி மனிதன் 2 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை சார். அந்த 2 கோடியினால ஒரு ஆட்சியே அமைஞ்சது இல்லை. அதை கொடுத்தது அதிமுக. அவங்க ஜெயலலிதாவோட பேச்சுக்கும் மற்ற விளம்பரங்களுக்கும் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு உண்மையிலே சார் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை வானொலியும் ஒளிபரப்பாச்சு. 2 நிமிஷம் பேசுவாங்க, 1 நிமிஷம் பேசுவாங்க. அதில் ஆட்சியே பிடிச்சாங்க. தோக்க போகிறாங்கன்னு சொன்ன அதிமுக ஜெயித்தாங்க. அப்போ அதுக்கு என்னோட கருத்து இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காருன்னு. அப்புறம் இதை பார்த்துட்டு இன்னொரு எதிர்கட்சி என்ன பண்ணுச்சு, அவங்கள்ட்ட 7 சேனல் இருக்குது. ஆஹா, ரெயின்போ எஃப்எம் இவ்வளோ பாப்புலரா அப்படின்னு. ரெயின்போ எஃப்எம் 4 ஸ்டேட்டில் போகிற எஃப்எம் நம்மளது தான். இதுக்கு வானமே இல்லை. மற்ற எஃப்எம்லாம் 55 கிலோமீட்டர் தாண்டாது. எங்களுக்கு வானமே இல்லை, எங்கே வேணாலும் போடலாம். பார்த்துட்டு உடனே திரும்பி டிஎம்கே கொடுக்குறான் விளம்பரம், நான் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார்.
முடிஞ்சு போச்சு, டேட் ஓவர் அப்படின்ட்டார். உங்களுக்கு தான் நிறைய சேனல் இருக்கு, ரெட் எஃப்எம் இருக்குது, அந்த எஃப்எம் இருக்குது, இந்த போட்டுங்க அப்படின்ட்டார். இல்லை சார், நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடந்து நேர்மையாக வாழ்ந்தவர். நினச்சிருந்தா எல்லாருக்கும் பண்ணியிருக்கலாம். யாரும் முதல்ல கொடுக்கணும் வாங்க, நாங்கள் கால் பண்ணோம் விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு, அரசியல் கட்சிகளும் கொடுக்கலான்னு. எப்பயுமே விஜயகாந்த் முந்திக்குவார். அவர் முந்திட்டு ஒரு 15 லட்சம் கொடுத்துட்டு அவர் முடிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறையா கொடுத்து நிறைய இது பண்ணாங்க. அந்த விளம்பரத்தை எல்லாம் வாங்கி அரசுக்கு சேர்ப்பித்தவர். அவருக்கு அதற்காக மும்பையில் ஒரு பாராட்டு விழா, அதோட குட் பை சொல்லிட்டு வந்துட்டார். இவ்வளவு சிறப்புமிக்க எழுத்தாளர், சிந்தனையாளர் ஸ்டாலின் அவர்கள், எளிமையான ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது உங்களிடையே ஏற்புரையை வழங்குவார். பேச்சு கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னா கேளுங்க. இந்த இனிய நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லோரும் நீங்கள் வந்து டாக்டர் என் சுப்பிரமணியன் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எனக்கு வந்து ஆர்வம் ஊட்டி தான் நான் இவ்வளோ தூரம் பண்ணேன். அது ஒரு வகையான ஆர்வம். இன்றைக்கி நீங்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு வந்து ஆர்வம் ஊட்டுறீங்க, அது ஒரு வகையான ஆர்வம் ஊட்டுதல். இந்த ஆர்வம் ஊட்டுதல் தான் ஒரு படைப்பாளனை, ஒரு கலைஞனை, எஸ்ரா போன்ற சிந்தனையாளர்கள் இவர்கள்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு எழுத்தாளராக உருவாக முடியுது. ஒரு கலைஞர் தன்னுடைய கலையை, திறமையை வெளியே காட்டுறாங்க. இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம நண்பர்கள் பேசினாங்க, இது டைம் வேறு ஆகிட்டது, லஞ்ச் டைம் ஆகிட்டது. இந்த நாடகங்கள் எல்லாமே, இந்த நாடகங்கள் முதல்ல தனித்தனி நாடகங்களை தான் வெளியாச்சு. தனித்தனி நாடகமாக தான் எழுதின, நான் மொழிபெயர்த்தேன். இந்த மொழிபெயர்ப்பு முதல்ல 1999 வந்தது. முதல் நாடகம் ஈடிபஸ் மன்னன். அந்த ஈடிபஸ் மன்னன் பற்றி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் விரிவாகவே சொல்லிட்டார், மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. உள்ளே போனோன்னா உள்ள நாடகத்தை படிக்கணும். அப்போது 99வது ஆண்டு வரப்போ திருப்பூர் தமிழ்ச்சங்கம் மொழிபெயர்ப்புக்கான பரிசு, இலக்கிய பரிசு அது கொடுத்தாங்க. அது ஒரு வகையான ஆர்வம். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து சோஃபோக்ளிஸினுடைய மற்ற 6 நாடகங்களையும் அடுத்து வருஷத்துக்கு 1 அப்படின்ற மாதிரி, சிலது 2 கூட எழுதியிருக்கேன், எழுதி முடித்தேன். அதுக்கப்புறம் சோஃபோக்ளிஸுக்கு பெரியவர் ஈஸ்கிலீஸ்ன்னு அவரது முழுசாக கிடைக்கிற 7 நாடகம். அதுக்கப்புறம் தான் அவருடைய 7 நாடகங்களையும் மொழிபெயர்த்தேன். அதுக்கப்புறம் யூரிபிடிஸ், அது 3 பேர், அந்த ட்ராஜடியன்ஸ், ஈஸ்கிலீஸ், சோஃபோக்ளிஸ், யூரிபிடிஸினுடைய மாஸ்டர் பீஸ் பேக்கின்னு அதே மொழிபெயர்த்தேன். இப்போ ஏறக்குறைய 16 நாடகங்கள் மொழிபெயர்த்திருக்கேன். மொழிபெயர்ப்பதற்கு நிறைய சட்டங்கள், திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணல. மொழிபெயர்ப்பு சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, நான் எதையுமே ஃபாலோ பண்ண. எனக்கு எப்படி எழுதணும், எப்படி மொழிபெயர்க்கணும்னு நான் நினச்சனோ அந்த முறையில் தான் நான் இதை பண்ணியிருக்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பெல்லாம் இது யாருக்காக பண்ணதுன்னா, கிரேக்க மொழி தெரியாதவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க. இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா எந்த வேர்டுக்கும் நீங்கள் டிக்ஷனரியை தேடி போகக்கூடாது, அவங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்னு பேர். ஒரு வேர்டுக்கு இங்கிலீஷ் டிக்ஷனரி போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு அர்த்தம். ஆகவே கிரேக்க மொழி தெரியாதவங்க, இங்கிலீஷ் மொழி தெரியாதவங்க, தமிழ் மட்டுமே தெரிந்தவர்களுக்காக எழுதப்பட்ட இது மொழிபெயர்ப்பு. நான் இந்த மொழிபெயர்ப்பில் நான் எல்லாத்தையும் சோஃபோக்ளிஸ் சொன்னதெல்லாம் இதில் சொல்லிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஓரளவுக்கு அவுட்லைன்ஸ், ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம், அந்த கதையினுடைய போக்கை புரிஞ்சிக்கலாம். இது வந்து நடிக்கிறதுக்கு தான். இலக்கியம்ன்றது 2வது பட்சம்தான். இலக்கியம் என்பது 2வது பட்சம்தான். இதை படிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பார்க் வரும். நம்ம ராமகிருஷ்ணன் சார் சொன்னார் பாருங்கள், அந்த ஸ்பிங்ஸு, அதே மாதிரி ஸ்பார்க்கு தான் எனக்கு வந்தது.
நான் வந்து கோயம்புத்தூரில் பணியாற்றினப்போ வாரம் உடுமலைப்பேட்டைக்கு போய் 99 வயசு வரலும் வந்து அந்த வரலாற்று பேரறிஞர் எம் சுப்பிரமணியன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி அவர் தான் எழுதினார், தமிழ்நாடு சோஷியல் ஹிஸ்ட்ரி பற்றி அவர் தான் எழுதியிருக்கார் டீட்டெயில். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன், என்ன சார் ஒரு விலங்கு வந்து ஒரு அனிமல், அது சார் சொன்ன மாதிரி பெண் உருவத்தை முகத்தை வந்து ஃபேஸ் வந்து பெண்ணாக இருக்கும், உடல் வந்து சிங்கம், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு விலங்கு ஒரு விடுகதை போடுது. எந்த விலங்கு காலையில் 4 கால்லையும் மதிய வேளையில் 2 கால்லையும் மாலை வேளையில் 3 கால்லையும் நடக்குது? இது சாதாரணமான விஷயமே இல்லை, இந்த கேள்வியே சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த விடுகதை அது எப்படி சார் ஒரு விலங்கு இப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ட் கேள்வி எப்படி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு 2 வாரமாக தொலைச்சி அவரை கேட்குறேன். அவர் ஆமாம் அது நாடகத்தில் வர்றது அவங்க எழுதுந்து அப்படின்னு அவரை மேம்போக்காக சொல்லிகிட்ருக்கார். ஒரு முறை அது எப்படிங்க சார் ஒரு விலங்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான விடுகதை போடும் அப்படின்னு கேட்கும்போது அவரால் பொறுத்துக்க முடியாமல் அவர் நிறைய செல்ஃபில் அடுக்கி வச்சுருப்பார், நிறைய இது மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் புக்ஸுங்க. அவர் போயிட்டு இந்தாங்க அதை எடுத்து இந்தாங்க இதை படிங்க அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்தாரு. அது என்னன்னா சோஃபா கலிஸோட 7 நாடகங்களோட தொகுப்பு. இதை படிங்க அதில் இருக்குது, நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அதை நான் வந்து படித்தேன் புரியவே முடியல. அது என்ன ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, வச்சுட்டேன். அப்புறமா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பொறுத்து மறுபடியும் எடுத்து படித்தேன். ரொம்ப புரியவே இல்லை. அப்புறம் மறுபடியும் படித்தேன். ஏறக்குறைய 18 முறை அந்த நாடகத்தை படிச்சிருப்பேன். அந்த நாடகத்தை திருப்பி கிங் எடிபஸ் நாடகத்தை 18 முறை படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக விளங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஆர்வம் வந்துச்சு. மறுபடியும் படித்தேன். படிக்கும்பொழுது அதனுடைய டெப்த்து, அதனுடைய ஆழம், ரொம்ப விசாலமானது. இவர் சொன்னார் வைடண்டு டீப்பண்டு. 45 பக்கம் தாங்க இங்கிலீஷில் பிரிண்ட்டு புக்கு இம்மத்தோடு தான், புக்லெட் மாதிரி 45 பக்கம்தான். அதுக்குள்ளே 4500 பக்கங்களுக்கான விஷயம் இருக்குது. அது அப்போ அந்த விடுகதை விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான இலக்கிய படைப்பு, கலைப்படைப்பு இப்படி இருக்கும்போது தமிழ் வந்து பழம்பெரும் மொழி அப்படின்றாங்க. அப்போது இந்த எடிபஸ் நாடகத்தை உலக கலைஞர்கள், உலக இலக்கிய விமர்சகர்கள்லாம் இன்னும் கூட ஆராய்ஞ்சிட்ருக்காங்க, மேற்கத்திய நாடுகள்லையும் மற்ற நாடுகள்லையும். இப்படிப்பட்ட ஒரு படைப்பு தமிழில் இருந்தால் தானே அது சிறந்த மொழி, சிறந்த இலக்கியம் அப்படின்னு ஆகும். சும்மா நம்ம மைக்க பிடிச்சிக்கிட்டு மணிக்கணக்காக எங்களை மாதிரி தமிழ் மொழி உண்டா, எங்களை மாதிரி தமிழ் பண்பாடு உண்டா, தமிழ் இலக்கியம் உண்டான்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு வகை. உண்மையிலே அப்படிப்பட்ட இலக்கிய படைப்புகள் நமக்கு வரணுமே, இப்படிப்பட்ட இலக்கிய படைப்புகள் நம்ம தமிழுக்கு வரணுமே அப்படின்ற ஒரு ஸ்பார்க்கு, ஒரு உத்வேகம். அப்படி வரும்போது அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, எஸ்டாப்ளிஷ்டு. சரி, எது ஒன்று சிறந்ததாக இருக்குதோ அதை உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதை பின்பற்றணும். முதல்ல பின்பற்ற அப்புறமா நமக்குன்னு ஒரு படைப்பு உருவாகும் அப்படின்னு. சரி, இதை முதல்ல தமிழில் மொழிபெயர்க்கணும். நம்ம மொழியில் படித்து பார்த்தா எப்படி நல்லாயிருக்கு, இங்கிலீஷில் படித்தா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்களாம் அந்த கிளாசிக் லாங்குவேஜ் வந்து 2 லாங்குவேஜ் இருக்குங்க. ஒரு மொழின்னா அதான் நம்ம செம்மொழின்னு ஒன்று, இந்த சங்க இலக்கியம் அதை சார்ந்த அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதெல்லாம். அதுக்கப்புறம் இடைக்கால தமிழ், அதுக்கப்புறம் நவீன தமிழ் எல்லாம். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் கிளாசிக்கல் இங்கிலீஷ், மிடிவல் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷ். க்ரீக்லேயும் கிளாசிக்கல் க்ரீக் இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் க்ரீக்குன்னு இருக்குது, இப்போ இருக்குது. அதே நம்ம தமிழ் மாதிரி தான், சங்கத்தமிழ், சங்ககால தமிழ், அப்புறம் இடைக்கால தமிழ், நவீன தமிழ் மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. இப்போ மாடர்ன் க்ரீக்குன்னு வச்சுட்டுருக்காங்க. ஆமாம், மாடர்ன் க்ரீக்கில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ், அதாவது காமர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அது ஹை ஸ்டாண்டர்டு இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க.
அது படிக்கிறது ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ன்றது ஈவன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸருங்க கூட சிம்பிளிஃபை பண்ணி தான் கிளாஸ் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹை ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்குது. இதை வந்து நம்ம தமிழில் எழுதணும் அப்படின்னு எளிமையான தமிழ். எனக்கு எளிமையான தமிழ் தான் தெரியும், ஹை ஸ்டாண்டர்ட் தமிழ் தெரியாது. இப்போ சொல்லிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரை நான் அதை மொழிபெயர்த்து அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா அவர் வந்து பிரதிமாறு கலைஞர் என்ற சூரியநாராயண சாஸ்திரியாரோட வழி வந்தவர். சூரியநாராயண சாஸ்திரியார் வந்து சென்னை கிறித்தவ கல்லூரியில் படிக்கும் பொழுது அவருடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவர் பல்ராமையர். அவர் சூரியநாராயண சாஸ்திரியார் எழுதிய நாடகவியல், நாடகத்துக்கான தமிழில் ஒரு ஒரு கிராமர் எழுதினார், தொல்காப்பியர் மாதிரி. அதுக்கு உரை எழுதினவர் தான் அவருடைய மாணவர் பல்ராமையர். அந்த பல்ராமையருடைய பையன்தான் டாக்டர் என் சுப்பிரமணியன், ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். நான் போய் பார்க்குற பாருங்கள், இப்போ அவர் இல்லை, 99 வயசில் செத்துட்டார். ஏன்னா அந்த சுப்பிரமணியனுக்கு இங்கிலீஷும் நல்லா தெரியும், தமிழும் நல்லா தெரியும். இந்த கிரேக்க இலக்கியத்தெல்லாம் கரைச்சி குடித்தவர். அவர்கிட்ட காமிச்சு, சார் நல்லா இருக்குதுன்னா அப்படியே கையை பிடிச்சிட்டு கண்ணீர் மல்க சொன்னார். இதை மாதிரி தமிழில் இதுக்கு முன்னாலே ஈடிபேஸ் நாடகம் 2-3 பேர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, இது நானும் அதையும் படிச்சிருக்கிறேன், இவ்வளோ நல்லா வந்திருக்கு உங்களுக்கு, நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஆர்வம் ஊட்டினார். அவரே என்னை பாராட்டிட்ட பிறகு, ஏன்னா தமிழ் மொழியும் தெரியும், பழைய கிளாசிக்கல் தமிழும் தெரியும், கிளாசிக்கல் இங்கிலீஷும் தெரியும் அவர். அதனால் உங்களுக்கு நல்ல தமிழ் வந்திருக்கு. ஏன்னா என்னுடைய நாடகங்களுக்கெல்லாம் அவர் முன்னுரை எழுதினவர். அதில் எழுதியிருக்கார். என்னுடைய செம்பியர்கோன் நாடகம் நான் எழுதி ஒளிபரப்பானோம். நான் இங்கே தான் நம்ம நண்பர் ராமானுஜன் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார், இங்கே உட்காந்துட்ருக்காரு. என்னுடைய நாடகங்கள் பெரும்பான்மையான வானொலி நாடகங்களை தயாரித்து படங்கினவர் நம்ம ராமானுஜன் இவர் தான் இப்போவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். அதுக்கு முன்னுரை எழுதினவர் அவர் தான். முன்னுரையை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, சாண்டில்யனுடைய கடல் புறா நாவல், அதுக்கு முன்னுரை எழுதினவர் தான் டாக்டர் என் சுப்பிரமணியன். அதுக்கப்புறம் அது வரலாற்று நாவல், வரலாற்று நாடகம் என்னுடைய செம்பியர்கோனுக்கு எழுதினார். அதில் எழுதியிருக்கார். வரலாற்று நாவலுக்கு நான் சாண்டில்யன் பாஷ்யமையங்கார்னு பேர், ஒரிஜினல் நேம், அவருக்கு எழுதினேன். வரலாற்று நாடகம் ஸ்டாலினுக்கு நான் எழுதுறேன்லாம் எழுதியிருப்பேன். என்னுடைய நாடகத்தை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு, நாடக எழுத்து பற்றி. ஆகவே எனக்கு ஆர்வம் ஊட்டினார். அடுத்து நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன். அவரே பதிப்பகம் வச்சுருந்தார். அதில் முதல்ல என்எஸ் பதிப்பகத்தில் வெளியானது அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த தனி நாடகங்கள் எல்லாமே உடுமலைப்பேட்டை என்எஸ் பப்ளிகேஷன் அங்கேருந்து வெளியானது தான். அதுக்கு இது வந்து லைப்ரரி ஆர்டர் கிடச்சி இன்றைக்கி தமிழக அரசனுடைய நூலகங்களில் காப்பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு முழு ஈடுபாடு வந்துடுச்சு. நான் தொடர்ந்து பண்ணேன். கம்ப்ளீட் பிளேஸ் சோஃபோக்ளேஸினுடைய முழுமையாக கிடைக்கும். அவர் 120 நாடகம் 124 நாடகம் எழுதியிருக்கார். ஆனால் முழுமையாக கிடைக்கிறது 7 நாடகம் தான். அந்த 7 நாடகத்தையும் பண்ணேன். அடுத்தது ஈஸ்கிலீஸ் முழுமையாக அவர் 80 நாடகம் எழுதினார். முழுமையாக கிடைக்கிறது 80 நாடகம் தான், 7 நாடகம் தான். அதையும் முழு நாடகமாக பண்ணேன். அடுத்தது யூரிபிடிஸ் 19 நாடகம். அந்த 19 நாடகத்தை இப்போ 2 நாடகம் முடிச்சிட்டேன். வாழ்நாள் இருந்ததுன்னா மீதி மொத்தமே 36 நாடகம். வாழ்றமணி நான் பச்சைப்பன் கல்லூரியில் படிக்கும் பொழுது இளைய பாரத நிகழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி கொடுப்பேன் மாணவராக இருந்தப்போ. அப்போ என்னை கூட்டின்னு போயிட்டு ரெக்கார்ட் பண்ணவர் தான் பாலரமணி, வானொலி நிலைய. நாங்கள் 2 பேருமே வானொலி நிலையத்தில் அவர் வந்து ஒப்பந்த கான்ட்ராக்ட் 14 days கான்ட்ராக்ட்னு பேர். அப்போ ஒர்க் பண்ணவர். அப்படியே டெடிக்கேஷன், சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, எளிமைன்னா அவர் தான். நான் எல்லாம் எளிமைன்னு சொன்னேன், அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், வேட்டி கட்டிட்டு டிப்பிக்கல் தமிழன் மாதிரி. நான் எல்லாம் பேண்ட்டு தானே போட்டேன், எனக்கு வேட்டி கட்ட தெரியாது. வேட்டி கட்டி நடந்தால் அது கால் தடிக்கு விழுந்துடுவேன். ஆகவே அப்படிப்பட்ட நண்பர். சரி, ஆகவே இந்த நாடகங்கள் வந்து நான் மொழிபெயர்த்துட்ருக்கேன். மொழிபெயர்க்கும்போதே மன உறுதியோடு இருந்தேன். எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம இதை பண்ணணும்.
அப்படின்னு அந்த உறுதியில் தான் நான் இன்னும் இருக்கிறேன். எதிர்பார்ப்புகள் இல்லவே இல்லை. எதிர்பார்ப்புகள் இருந்தால் நம்ம எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை நம்ம பேராசிரியர் சொன்னபடி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இதழியல் துறையில் நடத்துகிற மாதிரி இருந்தது. அப்போ அந்த துறைத் தலைவர் வந்து அவர்கிட்ட கேட்டோம். நாங்கள் முதல்ல நான் எஸ் ராமகிருஷ்ணன் சார்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி நாடகம் நூல் வருது, வெளியீடு வைக்கணும், சென்னை பல்கலைக்கழகத்தில் வைக்கணும்னு. வச்சுக்கோங்க, டேட்டு கொடுத்துட்டார். நான் எது கேட்குறேன்னா எஸ்ன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கை உள்ளவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அதுக்கப்புறமா போயிட்டு துறை தலைவர் அவர்கிட்ட கேட்டப்ப, இல்லை எஸ் ராமகிருஷ்ணன் சார் வேண்டாம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், வேற ஒருத்தரை பார்க்கலாம். பேராசிரியர்கள் பல்கலைக்கழகத்திலே வேலை செய்கிற, கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர்கள் யாருன்னா பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது எஸ் ராமகிருஷ்ணன் வந்து அங்கே பேச முடியாத சூழ்நிலை வருது அப்படின்னு நான் மனசில் உறுதி எடுத்துக்கிட்டேன். சென்னையில் எங்கே பேசினாலும் சரி அங்கே பேசுகிறது எஸ் ராமகிருஷ்ணன் தான் இருக்கணும். நீங்கள் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு இடம் கிடைக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை வேறு எங்கெல்லாம் இடம் கிடைக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எங்கே பேசினாலும் அவர் பேசணும், அவர் பேச வைக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமாக இருந்து இன்றைக்கி அது நிறைவேறுது. ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவர் வந்து சாதாரணமானவர் இல்லை, வெளிநாடுக்கு போனவர், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போனவர், அங்கே போயிட்டு அந்த கிளப்பில் என்ஜாய் பண்ணுறதுக்காக போனவர் இல்லை. அந்த நாட்டில் பழமையான நூலகம் எது, அந்த நூலகத்தில் பழமையான நூல் எது, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போய் படிச்சுட்டு வரணுன்றதுக்கு போனவர். சாதாரணமானவர் இல்லை. இன்றைக்கி வந்து இன்டெலிஜென்சியில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் பெருசாக இருக்குது. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு அங்கே போய் தேடிட்டு போனவர். இந்த கிரேக்க நாடகங்கள்லாம் தெரிஞ்சவர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததான் இதை பற்றியெல்லாம் தெரியும். கிரேக்க நாடகங்கள் அது கூட வெறும் மார்க் வாங்குறதுக்காக, சிலபஸை கவர் பண்ணுறதுக்காக, அது இல்லாமல் தனியாக படித்தவர். செல்ஃப் ஸ்டடி தான் என்றைக்கும் நிற்கும். அவரை பேச வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். இங்கே வச்சு அவருடைய நண்பர்கள் தான் இங்கே இருக்காங்க. நம்ம இவர் தான் பேராசிரியர் ஜெயசக்திவேல் அவர்கள் தான் இதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர். ஆகவே இதனுடைய பின்னணி, இந்த நிகழ்ச்சியுடைய பின்னணி இவ்வளோ தான். அதை நான் சொல்லணும். இன்றைக்கி வந்து அருமையான கருத்துக்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கார். இப்போ கூட கேட்டார், இது வானொலியினோடனே சாண்டிலியனுடைய மன்னன் மகளை பண்ணீங்களே, இது ஏன் ஒளிபரப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு நான் பல்ச ரிட்டையர் ஆகி இன்றைக்கி இந்த மாதத்தோடு நான் 1 இயர் ஆகுது. ஆனால் இந்த கிளாசிக்கல் பிபிசியில் கிளாசிக்கல் ட்ராமா அப்படின்ற மொழியில் அந்த துறையில் இந்த நாடகங்கள்லாம் ஒளிபரப்பானது தான். இந்த நாடகங்கள் பெங்குயின் புக்கு போட்டிருக்காங்க. எடிபஸ், சோஃபோக்ளிஸ் பிளேஸ், ஈஸ்கிலியன் பிளேஸ்ன்னு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல போட்டிருப்பான். பிபிசியில் கிளாசிக்கல் ட்ராமா சீரியலில் வந்த ஸ்கிரிப்ட் இது, ஒளிபரப்பான ஸ்கிரிப்ட் இது. அதை தான் வாங்கி நாங்கள் புக்காக போடுறோன்னு போட்டிருப்போம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கான். நான் வந்து பணிபுரிகிற என்னுடைய நாடகங்கள் போட அப்படின்னு நானும் கேட்டதில்லை. மற்ற மொழி நாடகங்கள்லாம் போடலாம், மற்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இதே போடலாம். பட் அதெல்லாம் வந்து வேறு விஷயம். அது வானொலி தொலைக்காட்சியில் இருக்கிறவங்க பண்ண வேண்டிய விஷயம். நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆகவே இதுக்கெல்லாம் மூல காரணம் கிரேக்க மொழியோட என்னுடைய ஒவ்வொருவருக்கும் அவங்களோட தாய்மொழி சிறந்தது. இந்த என்னுடைய தாய்மொழி தமிழ். நான் காஞ்சிபுரத்துக்காரன். நான் படித்த காஞ்சிபுரம் முனிசிபல் ஸ்கூலில், அப்புறம் பச்சைபாஸ் காலேஜ், பியூசி, பிஏ, எம்ஏ இங்கே மெட்ராஸ் பச்சைபாஸ் காலேஜ். தமிழ் என்னுடைய தாய்மொழி. சும்மா செம்மொழின்னு சொல்லிட்டு பிதற்றி கொண்டு இருக்கக்கூடாது. செம்மொழி எது? கிரேக்க மொழி, லாட்டின் மொழி. அதுக்கு ஈக்குவலாக உங்கள் மொழியில் இருக்க அந்த படைப்பை எங்கள் மொழியில் கூட நாங்கள் சொல்ல முடியும், அந்த உணர்ச்சி நான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான் இதெல்லாம். நான் அதை சொல்லிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஹெட்வைட் கிடையாது, தலைக்கணம் கிடையாது. அதுக்கான முயற்சி தான் அது. உருப்படியான தமிழ் பணியாற்றணும் அப்படின்னா சிறந்த இலக்கியம், உலகத்தில் சிறந்த இலக்கியங்கள்லாம் நம்மளுடைய மொழிக்கு கொண்டு வரணும்.
அப்போ பண்ணும்போது நம்ம மொழி வந்து பண்படும். இப்போ நம்ம திருநின்றவர் சந்தானகிருஷ்ணன் சார் அவருக்கு தெரியும், முக்காவாசி பழம்பெரும் தமிழ் திரைப்படங்கள் எல்லாம் அலெக்சாண்டர் டூமோ அவருடைய படைப்பு, மேன் இன் த அயன் மாஸ்ட், அதுதான் நம்ம உத்தரமுத்திரன், நம்ம பிரிசனர் ஆஃப் ஜிண்டா, நாடோடி மன்னன், துவக்கம், இன்னும் நிறைய விருது, லே மிரபல், விக்டர் யுகம் எல்லாம். அதுக்கப்புறம் மனோகரெல்லாம் சாக்ரட்டிஸ், சோஃபா, ஷேக்ஸ்பியர் பின்னால் வந்து ஷேக்ஸ்பியரோட நாடகங்கள் நிறைய பண்ணார் அவர். ஆகவே நிறைய இருக்குது. அது ஒரிஜினலாக இங்கிலீஷ் இல்லை, ஃப்ரெஞ்சுக்கு இங்கிலீஷ்காரன் சிறந்த படைப்பை தன்னுடைய படைப்பு மாதிரி அவன் பிரமாதமாக பண்ணி வச்சுருக்கான். அதனால் அவனுடைய இலக்கியம், அவனுடைய மொழியெல்லாம் இங்கே பரவுது. நமக்கு இந்த பிளாக் பீப்புள், இந்தியன்ஸுங்க எல்லாம் பிளாக் பீப்புள் அவனுங்க பொறுத்தவரை அவங்களுக்கு எல்லாம் பரவுது. அந்த ஆட்சி பரவுச்சு, அவங்க பண்பாடு பரவுச்சு, அவங்க இலக்கியம் பரவுது, அவங்க கலை பரவுது. ஆகவே சிறந்த எதையும் நமதாக்கி கொள்ளுவோம். அப்போ நாமும் சிறந்த நிலையை அடைவோம். அப்போ காப்பி அடித்து இமிட்டேட் பண்ணி கடைசியில் நமக்குன்னு ஒரு வடிவம் கிடைக்கும். நம்ம பெருமைப்படுறதுக்குன்னு ஒரு வடிவம் கிடைக்கும். நம்ம பெருமைப்படுறதுக்கு லாஜிக் இருக்கணும், நியாயம் இருக்கணும். அப்போது இதை படிக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஸ்பார்க் வரணும், ஒரு உந்துதல் வரணும். அப்போ நான் இது என்ன சோஃபக்லீஸு, அதை விட சிறந்த மொழியை நான் படிக்கிறேன் பாரு, சிறந்த இலக்கியத்தை நான் படிக்கிறேன் பாரு, உலகமே பாராட்டுது பாரு அப்படின்னு யாருக்காவது ஸ்பார்க் வரணும். அதான் மனப்பக்குவம்னு பேர். அவங்களுக்கு யாருக்காவது ஸ்பார்க் வரணும். அப்போ அவங்க புரிஞ்சிக்கும் போது எளிமையான தமிழை அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக தான் நான் இது பண்ணேன். என்னோடய நோக்கமே அதுதான். ஆகவே நான் அதை வெற்றி பெற்றுட்டேன், நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நான் சொல்லிக்கல. முயற்சி தான் அது. மற்றவங்களும் பண்ணலாம். இந்த இடிபேஸ் நாடகத்தை முன்னாலேயே ஒரு 5-6 பேர் பண்ணியிருக்காங்க. தாயை புணர்ந்த தனையனை சுற்றுலாம் பண்ணியிருக்காங்க. இது இங்கே கூட தமிழில் கூட அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. திருவிளையாடல் புராணத்தில் 26வது படலம் மாபாதகம் தீர்த்த படலம். அந்த படலம் வந்து இந்த இடிபஸ் அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது வேறு, அது வேறு. இது வந்து தெரியாமல் நடக்கிறது. ஆனால் இந்த திருவிளையாடல் புராணத்தில் டெலிபரேட்டாக பண்ணுவாங்க. அது க்ரைம். திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற அந்த 26வது படலம் மாபாதகம் தீர்த்த படலம் வந்து க்ரைம், தெரிஞ்சே பண்ணுறது. இது இன்னசென்சி, தெரியாமல் நடந்துடும். தெரியாமல் நடக்கிறதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு மற்றவங்க யாரும் பண்ணல. இந்த நாட்டில் இவ்வளோ கொடுமை நடக்குது, கொலை நோய் வருது, அதுக்கு யாரா காரணம்னா இந்த நாட்டில் ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னோம். அதுக்கு ரிசர்ச் பண்ணுவோம். எல்லோரும் கூப்பிட்டு நீயா இந்த நீயான்ற வரல கடைசியில் இப்படி நிற்கும், தன்னையை நோக்கி திரும்பும். அது நீ தாண்டா, அது நான் தாண்டா, நானா, அது அநியாயம் நடக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். தெரிய வரும்பொழுது தன்னைத்தானே தன்னுடைய பார்வையை போக்கிக்கிட்டு நிலைத்த இருளில் வாழுகிறான். அதுக்கப்புறம் அவனுடைய பசங்க பதவிக்காக அடிச்சுக்குவானுங்க ஒருத்தன். அது எல்லாம் அது என்ன அன்றைய அரசியல், இன்றைய அரசியல் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நடக்குது. சார் சொன்னார் இல்லைங்களா, இவனை வந்து இது வெளியேற்றிடணும், அப்பனை வந்து வெளியேற்றிடணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த வேக்கன்சி கிடைக்கும், அந்த மன்னர் போர்ட்ஸில் உட்கார்றதுக்கு அப்படின்னு அனுப்பிடுவானுங்க. இவன் வந்துடுவான், தன்னுடைய பசங்களையேவா என்னை அனுப்பிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெல்ஃபிக்கு ஆரைகள், அந்த டெல்ஃபி பித்தியா என்ன சொல்லுவா, யாருக்கு இந்த பதவி, மன்னர் பதவி வேணும் போகும் அப்படின்னா, அவர் ஈடிபஸோட ஆதரவு எந்த பையன், 2 பேர் எந்த பையன் பெறுறானோ அவனுக்கு தான் மன்னர் பதவின்னு சொல்லிட்டோம். அப்புறமா இவனுக்கு விரட்டிட்டானுங்க. இவங்க அப்பாவை தேடின்னு ஓடுவானுங்க. அப்பா எங்கே இருக்கார்? அப்புறம் ஊர் உலகெல்லாம் செஞ்சு ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணிடுவாங்க. ஒருத்தன் அப்பா வாங்கப்பான்னு, டேய் நீ தாண்டா என்னை விரட்டி அனுப்புனேன், உனக்கு பதவி வேணுன்றதுக்காக இங்கே வரையா அப்படின்னா நம்ம ஊரில் அடிச்சிருப்பால ஓடி போகணும். அது மாதிரி தான். இந்த வார்த்தை சொல்ல. அப்புறம் இவன் பண்ண பிறகு அவன் வருவான், அப்பா அவன் கிடைக்கிறான், நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறேன்பா அப்படின்னு. நீ மட்டும் என்னடா ரொம்ப யோக்கியமா அப்படின்னு அவனையும் தடுத்து விட்டுருவான். அந்த 2 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு
அதான் அவனை கையை பிடிச்சி, ஏன்னா பார்வை தெரியாது, 3வது காலில் நடக்கிறான் பாருங்க. 3வது கால்னால் கைத்தடி, 2 கால், அப்புறம் 3வது கால். அந்த டெல்ஃபிக்கு ஆரக்கல் சொல்லிச்சுல 3 காலில் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதுதான் 3வது கால், அந்த ஆன்டிகனின்னு சொல்லிட்டு. அவன் பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு போவான். அதுக்கு முன்னாடியே ஊர் ஃபுல்லாக தண்டோரா போட்டுருவாங்க, மோசமானவன், பாவம் செஞ்சவன் அவன் வரான் அப்படின்னு. அவன் போனவொடனே ஐயோ நீ அவன் உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும், எங்கள் நாட்டிலே காலை வைக்காத, பாவம் பண்ணவன், எங்கள் நாட்டில் காலை வச்சா அது எங்கள் நாடு பாவம் பண்ணிவிடும், கிட்டன்னு தருத்தி விட்ருவாங்க. எல்லா ஊர்லேயும் இவனுடைய கதை தெரியும், தருத்தி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மன்னன் வந்து நீங்கள் இங்கேயே இருங்க, நடந்து போச்சு, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அவனை இது பண்ணுவார். ஆனால் அவர் அங்கே இல்லை, அதுகளே இயற்கையே வந்து பூமியை பிளந்து அது உள்ளே இறங்கிடுவார். அந்த இது அதுக்கப்புறம் இந்த 2 பசங்க இருக்கானுங்க பாருங்கள், அடிச்சுக்கின்னு ஒருத்தனை குத்தி கொலை, ஒருத்தன் பவரில் இருப்பான், ஒருத்தன். அது என்னென்ன ட்ரீட்டி ஒன்று, ஒரு உடன்பாடு. சரி, நீ முதல்ல 6 மாதத்துக்கு பதவியில் இருக்கணும், 6 மாதத்துக்கு அப்புறம் நீ இறங்கிடணும், நான் ஒரு 6 மாதம், இது மாதிரி முறை வச்சு நாட்டை ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை வருவானுங்க. முதல்ல 6 மாதம் முடியும். ஆனால் இந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு பவரெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு போட உடன்படாது அப்படின்னு விரட்டிடுவான். இவன் பக்கத்து நாட்டில் போய் அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு பக்கத்து நாட்டினுடைய படவியோட அண்ணனுக்கு எதிராக வந்துடுவான். வந்து 2 பேரும் குத்தின்னு சாவானுங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் பையனை சப்போர்ட் பண்ணுற அந்த கிரியன்றவன், இவன் வந்து பிறந்த நாட்டு மேலேயே படையெடுத்தவன், அதனால் அவன் பாடிக்கு வந்து கிரிமேஷன் கூடாது, எந்த ஃபியூனரலும் கிடையாது, அப்படியே அழுகி பறவைகள்லாம் சாப்பிடணும் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் இவன் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவ, எப்போவுமே உடன் பிறந்த வச்சு ரத்தம் கொதிக்குது. ஒரு பையனுக்கு ஆட்சியில் இருந்த செத்தான ஒருத்தன் குத்தின்னு செத்துருவானுங்க. ஆட்சியில் இருந்து செத்தவனுக்கு ஸ்டேட் ஃபியூனரல், எதிர்த்து வந்தவனுக்கு ஃபியூனரலே கிடையாது, அப்படியே அழுகி போகணும், யாரும் அவனுக்கு இப்போ நல்லடக்கம் செய்யக்கூடாதுன்னு காவலே போட்டுருவான். இருந்தாலும் இவன் போயிட்டு திருட்டுத்தனமாக போயிட்டு அது எப்படி, அது ஒரு அண்ணனுக்கு இப்படி இன்னொரு அண்ணனுக்கு இப்படியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபியூனரல் அது புதைச்சி அந்த சடங்கெல்லாம் பண்ணிவிடுவா. இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே அவன் அரெஸ்ட் பண்ணிவிடுவான். ஸோ இது என்னோட கதையை படித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இன்றைய அரசியல் நடைமுறை 2300 வருஷத்துக்கு முன்னால் அவன் வந்து சிந்தித்து அவன் எழுதியிருக்கிறான். அதுதான் தட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் இன் சஃபக்லிஸ். அது படிக்கும்போது அடைய நாடகம் இன்றைக்கி மாதிரியே இருக்குது அரசியல் 2300 வருஷத்துக்கு முன்னால். இது போட்டி நாடகம். இதில் வேடிக்கை என்னென்னா, இது 2வது பரிசு பெற்றது தான். போட்டியில் இந்த ஈடிபஸ் நாடகத்துக்கு 2வது பரிசு. அப்போ முதல் பரிசு பெற்ற நாடகத்தை பற்றி ஒன்றுமே தெரியல, அது எப்படி இருக்குன்னே தெரியல. இது 2வது பரிசு பெற்றது தான். போட்டி நாடகம், எல்லாமே போட்டி நாடகம். ட்ராஜடி தான். சார் சொன்ன மாதிரி சுப்ரீம் ஃபீலிங் வந்து ட்ராஜடி தான். ட்ராஜடின்னா என்னென்னா, அந்த நாடக காட்சியை பார்த்து அழணும், பார்க்குறவங்க அழணும், அந்த கண்ணீர் வந்து ஒழுகணும். அந்த கண்ணீர் ஒழுக அது போயிட்டு நம்ம ஆன்மாவை கழுவி லேசாக்கிடும். அதுதான் ட்ராஜடி. அழ வைக்கணும், சார் சொன்ன மாதிரி அழ வைக்கணும், கண்ணீர் வரணும். நம்ம ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, அழுது தீர்த்துடுன்னு சொல்லுவாங்க. அழுது தீர்த்துடுன்னா அதான் லேசாகி போய்டும். நீங்கள் ஒன்றா அழுது பாருங்கள், உண்மையிலே நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதிங்கன்னா, அழுது முடித்த பிறகு உங்கள் உணர்ச்சி வந்து மனசு லேசாக இருக்கும். அதுதான் ட்ராஜடி. அதுதான் அது. அந்த உணர்ச்சி மையமாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த ட்ராஜடி ஃபுல்லாகவே. அந்த நாடகத்தில் ஒரே ட்ராஜடி, மர்டர், அண்டர் கிரவுண்டு சதி பண்ணுறது, பாவம் பண்ணுறது எல்லாம் நடக்கும். கடைசியில் வந்து அந்த சார் சொன்ன மாதிரி அந்த கோரஸ் வந்து, பத்தியா விதியை வெள்ளத்துக்கு நினச்சோம், விதிப்படி
விதிப்படி தான் முடிஞ்சது, நீங்கள் நினச்ச மாதிரிலாம் நடந்ததா அப்படின்னு இவ்வளோ இந்த மனிதர்கள் முயற்சி பண்ணியும் ஒன்றும் நடக்கலை. விதி தான் கடைசியில். அதை கூட விதியை கூட கடைசியில் அழகுணர்ச்சியோடு சொல்லப்பட்டது தான் இது. நம்ம சார் சொன்ன மாதிரி பியூட்டி. வாட் இஸ் பியூட்டி? அழகுன்னா என்ன? சார் சொன்ன மாதிரி அப்பீரன்ஸில் கிடையாது, பண்பாடு சம்மந்தப்பட்டது. பண்பாடோட சம்மந்தப்பட்டது தான் பியூட்டி. அந்த பண்பாட்டை எழுதினவன் தான் சோஃபோக்ளிஸ். இந்த ஈடிபஸ் நாடகம் சோஃபோக்ளிஸ் எழுதுறதுக்கு முன்னால் 300-400 வருஷத்துக்கு முன்னால் இலியட் காவியத்தில் ஹோமர் எழுதிட்டார். ஒரு சாப்டர் இந்த ஈடிபஸ் நாடகம். ஈடிபஸ் நாடகம் இல்லை, ஈடிபஸ் கேரக்டர். அவனுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்கு அம்மாவையே ஒய்ஃபாக வந்துடும், தெரியாமல் வந்துடும், இதெல்லாம் வரும். அந்த சாப்டரோட எண்டில் உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்ச பிறகும் அவன் என்ன சொல்லுவான் ஈடிபஸ், சரி நடந்து போச்சு, அதனால் என்ன, நான் தொடர்ந்து மன்னனாக இருப்பேன், அந்த அம்மா தொடர்ந்து என்னோடய மனைவியாக இருப்பாங்க, அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹோமர் தன்னுடைய இலியட் காவியத்தில் எழுதியிருப்பார். அது நாகரிகம் இல்லை, பண்பாடு இல்லை. அவனை ரிப்பெண்ட் பண்ண வைக்கணும், தான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் அவனை பட வைக்கணுன்றதுக்காக தான் அவர் ஹோமர் எழுதி ஒரு 300-400 வருஷத்துக்கு அப்புறம் சோஃபோக்ளிஸ் எழுதி அதை நாகரிகமாக்கினார். பண்பாட்டாக்கினார். அதுதான் அது பண்பாட்டை உணர்த்துவது தான் இந்த ஈடிபஸ் நாடகம். இது மாதிரி அந்த எலக்ட்ரா இன்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் கடைசியில் அந்த தீம்னு சொல்கிறாங்களே அது நிற்கும். அது உள்ளே படித்தா இன்வால்மெண்ட்டோடு படித்தா அது தெரியும். வெறும் ட்ராஜடின்னா அழறது அப்படின்னு இல்லை. அழுது ஆன்மாவை கழுவணும், அழுது தீக்கணும். அப்போ தான் மனசு லேசாக. நீங்கள் வேணால் உங்கள் சொந்த அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ரியலைஸ் பண்ண வைக்கணும். ரியலைஸ் பண்ண வச்சுட்டு பிறகு அவன் மனிதன் ஆயிடுறான். குற்றம் செஞ்சார், மெமோ கொடுத்தேன், சரியான போட்ட தப்பு பண்ணார், மெமோ கொடுத்தேன். ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நான் தான் அவங்க ப்ரோக்ராம் ஹெட். அவர் சொல்கிறாரு, என்னுடைய சர்வீஸில் ஸ்டாலின் சார் தான் எனக்கு நிறைய மெமோ கொடுத்தாரு, நான் தப்பு செஞ்சேன் அதனால் அவர் மெமோ கொடுத்தாருன்னு சொன்னார். அதை உணர்ந்துட்டார் இல்லையா? உணர்ந்துட்ட பிறகு அவர் மனிதர் ஆகிட்டார். அப்போவே என்னுடைய நண்பர் ஆகிட்டார். அதுதானே ரியலைஸ் பண்ணி வைக்கணும். தண்டனைன்றது ஜெயிலுக்கு அனுப்புனா மறுபடியும் அதே தப்பு பண்ணக்கூடாது, திருந்தி வரணும். திருந்துறது தான் மனிதன். ஆகவே இந்த நாடகங்களுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்களை மனிதர்களாக்குவது, மிருகங்களாக இருக்கிற மனித உணர்ச்சி, மிருக உணர்ச்சின்றான் இல்லையா, அப்படி கிடையாது. அது போர்னோகிராஃபி இல்லை. அது ஈடிபஸ் நாடகன்றது போர்னோகிராஃபி கிடையாது, கிடையவே கிடையாது. அது படித்தீங்கன்னா சீரியஸ்னஸ் புரியும், டெவலப் ஆகும். சீரியஸாக போயிட்டு உச்சக்கட்டத்துக்கு போயிடும். அவன் கண்ணெல்லாம் இது பண்ணிட்ட பிறகு தன்னுடைய குழந்தைங்களை, நீங்கள் வாங்க, சின்ன பசங்களாக இருப்பாங்க, அப்போ அவன் சொல்லுவான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளே, இதனுடைய ஹெவினஸ், இதனுடைய பலு உங்களுக்கு இப்போ தெரிய. சின்ன பசங்க நீங்கள் விளையாட போவீங்க இல்லையா, விளையாட போகும்போது மற்ற குழந்தைங்கள்லாம் அந்த விளையாட்டில் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. குழந்தைகளே, நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, சின்ன பசங்க, அந்த சடங்கு செய்கிறவர் உங்களை ஒதுக்கிட்டு மற்றவங்களுக்கு தான் செய்வார். எங்கே போனாலும் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். அதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாது. அவன் வெளியே அனுப்புவாங்க, அப்போது அவங்க ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க பாருங்க, அப்படி ஒரு சுப்ரீம் ட்ராஜடி. படிக்கும்போதே அழ நம்மளுடைய ஆன்மாவை கழுவி வச்சுடும். இதெல்லாம் கலை சார்ந்தது முதல்ல, அதுக்கப்புறம் தான் இலக்கியம் சார்ந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி யூரோப்பியன் கண்ட்ரியில் இன்றைக்கி கூட கிரேக்க நாடகங்கள் நடிக்கப்படுகின்றன. அதை பற்றி தீவிரமாக சிங் பண்ணுறாங்க. அதில் தான் நம்ம சார் சொன்ன மாதிரி, ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி, சிக்மண்ட் ஃப்ராய்டு இதுலேருந்து தான் எடுத்தார். அதில் வேறு ஒன்றும் இல்லை,
அவர் எடுத்ததுக்கு ஒரே லைன் தான். இவன் வந்து வேற ஒரு நாள் இவனை கொல்றதுக்கு சின்ன குழந்தை பிறந்திருக்குது. இந்த குழந்தைக்கு அந்த டெல்ஃபிக் ஆரக்கிள் சொல்லியிருக்குது, அம்மாவை ஒய்ஃபாக்கிக்கும் அப்பாவை கொண்டுடும்னு. இவன் வேற ஒரு நாட்டில் வளருவான். அது அவனுக்கு தெரியாது. உண்மையிலே அந்த அம்மா தான் உண்மையான அம்மா, அந்த அப்பா தான் உண்மையான அப்பான்னு சொல்லிட்டு இருப்பான். இவனே போய் கேட்பான், என்னுடைய அம்மா யார் அப்பா யாருன்னு. நீ மறுபடியும் அதையே சொல்லுவான். அது நீ உன்னுடைய அம்மாவை வந்து மனைவியாக்கிக்குவ, உன்னுடைய அப்பாவை கொண்டுடுவேன்னு. அடைச்சே திரும்பி போனதால எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க, நான் அங்கே போக மாட்டேன், நான் வேறு எங்கே போகிறேன், அங்கே போனால் தானே இது நடக்கும், அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கால் போன போக்கில் நடந்து போவான். நடந்து போன இடத்துல ஒரு 5-6 பேர் தேர் ஓட்டிகிட்டு வருவான். அவன் கூட அடிதடி வந்து அவன் அடித்து செத்து எல்லாரையும் அடிச்சிடுவான். ஒருத்தன் மட்டும் எஸ்கேப் ஆகி போடுவான், சர்வெண்ட் அவன். அந்த அடித்து கொல்லப்பட்டவர்கள் ஒருவன் தான் இவனுடைய தந்தை. அது தெரியாது இவனுக்கு. அப்புறம் போனால் ஜனங்கள்லாம் வெக்கேட் பண்ணிட்டு போவாங்க நாட்டையே. ஏன்டா போடுறீங்கன்னா, அங்கே ஸ்பிங்ஸ் வருது, விடுகதை போடுது, எங்களுக்கு விடுகதை தெரியல. அது ஒன்று விடுகதை தெரியலன்னா அவன் பிடிச்சி சாப்பிடுது. தெரிஞ்சிட்டா அது தற்கொலை பண்ணி செத்துரும். அதான் வந்து விதி. அடடா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவான். அந்த மன்னர்கிட்ட போவான், என்ன உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கீங்க, ஒரு பூதம் இருக்காமல், அது கூட அதை யார் தீர்க்குறாங்களோ, அந்த ஸ்பிங்ஸை யார் ஒழிக்கிறாங்களோ அதுக்கு இந்த அரண்மனை முன்னாடி மன்னனுடைய அரண்மனை உரிமை, மன்னருக்கு உரிமை, எல்லாமே அவனுக்கு உரிமை. தீர்க்கிறானே இல்லையா, ஸ்பிங்ஸை கொள்றானே அவனுக்கு உரிமைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பான். அது என்ன, அது நீ சின்ன பையன் வெளியூருக்காரன், இப்போ தானே வர, உனக்கு நடத்தல் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போ. ஏன்னா அவனோட பையனே ஒருத்தன் இது மாதிரி தான் போய் அதுங்கிட்ட செத்துட்டான், அது சாப்பிட்டுச்சு. அது இல்லை என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவான். அப்புறம் மேலதெல்லாம் வச்சு ஊர்வலமாக கூட்டிட்டு போவாங்க. அது அந்த வரும்போதே இது ஓஹோன்னு சிரிக்கும் அந்த ஸ்பிங்ஸு. அப்புறம் கிட்ட வந்து சொல்லு, உன்னுடைய விடுகதை சொல்லுன்னு சொல்லும். சொன்ன உடனே இவனுடைய விடையை சொல்லுவோம், மனிதன் அப்படின்னு. அவன் தான் 4 காலில் குழந்த உடனே 4 காலில் தவழுது. இளைஞனான பிறகு நம்ம மாதிரி 2 காலில் நடக்குது. அந்திம காலத்தில் கொம்பை ஊன்றி 3 காலில் நடக்குது. அந்த விலங்கு வந்து மனிதன் தான் அப்படின்னு சொல்லிவிடுவான். சரியான விடை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு குன்று இருக்கும், அது மேலே ஏறி போய் குதித்து அது செத்து போயிடும். இவன் அனௌன்ஸ் பண்ண மாதிரி மன்னருக்கு முன்னாள் மன்னருடைய அரண்மனை, அவருக்கு முன்னாள் மன்னருடைய மனைவி, அவனுடைய மனைவி, அப்படி தான் நடக்கும், தெரியாமையே நடக்கும். அப்போ அவன் ஃபீல் பண்ணுவான். அப்போ இவங்க 2 பேரும் தனியாக பேசுகிறவங்க, பாரு இந்த டெல்ஃபி வந்து பொய் சொல்கிறது, லஞ்சம் வாங்கிக்கிட்டு பொய் சொல்லுது, இது மாதிரி. எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, எங்கள் அப்பா அங்கே இருக்கார், அந்த நாட்டில் இருக்காங்க இல்லையா அப்படின்னு. அப்போது அது சொல்லும், நீ கவலைப்படாத, எல்லா ஆண்களும் கனவில் தன்னுடைய அம்மாவை மனைவியாக்கி கொள்வது தான், அதனால் நீ கவலைப்படாத. அது லஞ்சம் வாங்கிக்கிட்டு இது மாதிரி டெல்ஃபி வாரக்கல் சொல்கிறது, டோன்ட் வரி, தப்பாக அது சொன்னதெல்லாம் நடக்கிறது கிடையாது, நீ கவலைப்படாதுன்னு அவள் ஆறுதல் சொல்ல. அப்போது ஒரே ஒரு வரி வரும். அந்த ஒரு வரி தான் 2000 வருஷத்துக்கு அப்புறம், 2300 வருஷத்துக்கு அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டை அவர் மனசில் தோன்றி அதை வச்சு தான் அவர் சைக்கோ அனாலிசிஸ் தியரி, பகுப்பாய்வு முறையை ஃபார்ம் பண்ணார். அது ஒரு வரி தான், ஆனால் உண்மையிலே நடந்திருக்கு, அது சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. அது இன்னும் தெரியல அவனுக்கு. அது மாதிரி போகும், சொல்ல ஆரம்பித்தோம்னா போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாடகத்தை பற்றியும் இது மாதிரி, ஒவ்வொரு நாடகமும் இது மாதிரி சீரியஸான விஷயம். ஆகவே இந்த சிறிய அரங்கத்தில் எப்பவுமே இந்த எலைட் பீப்புள் அதான் இதை வந்து விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கலை இலக்கிய படைப்பிற்கு வருகை தந்திருந்த நம்ம சார் சொன்ன எல்லா கருத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். சில கரெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் அந்த தப்புகளை நான் ஒத்துக்கிறேன். என்னால் முடியல, என்னால் முடிஞ்சவர் எனக்கு ஏராளமான படிக்கிறதுலே என்னுடைய நேரம் போகுது, எழுதுறது கொஞ்சம் தான் படிக்கிறதுலே படிச்சுட்டே இருக்கிறேன், இன்னும் படிச்சுட்டே இருக்கிறேன். இந்த ஈடிப்பஸ் நாடகம் 2வது பரிசு பெற்றது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே நான் ஏறக்குறைய 30,000-40,000 ரூபாய் செலவு பண்ணி நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலையும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிலையும் அமெரிக்காவிலேருந்து எவ்வளோ நாடகங்கள் இது புக்ஸுங்களை வாங்கி படித்து அப்புறமா
ஒரு புக்கில் இருக்குது. இது 2வது பரிசு தான் பெற்றுச்சு. எனக்கு லக்கு என்னென்னா, அங்கே ஒரு நண்பர் இருக்கிறார், மேரி மார்டின்னு. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகத்தில் எங்கே புக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் ஸ்டாலின் சார், நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லுவாங்க. விலையை பற்றி கவலை இல்லை, ஏர் ஃப்ளைட்லேயே வந்துடும். அதனால் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்கன்றதுனால டக்கு டக்கு டக்குன்னு வாங்குகிறேன், படிக்கிறது தான் நிறைய. ஆகவே அங்கே நண்பர்கள் இருக்காங்க எனக்கு தேவையான புக்ஸ் உடனுக்குடனே வாங்கி கொடுக்குறது. ஒரு முறை சிக்காகோ யூனிவர்சிட்டிலேருந்து தேவைப்பட்டது 7 வால்யூம் த பிலாசபர்ஸ் டாக்கிங் டு தெம்செல்வ்ஸ்ன்னு. அதை வச்சு தான் நான் கிரேக்க சிந்தனை மரபு எழுதினேன். இமீடியட்டாக வேணும்னு சொன்னால் ஒரு வாரத்தில் சிக்காகோ யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன்லேருந்து வாங்கி கொடுத்துட்டார். ஆகவே இங்கே என்னுடைய இந்த எளிமையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த வெளியீட்டு விழாவிற்கு நான் எந்த டேட்டு கேட்டாலும் ஒத்துக்கிட்டு வந்து சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்த ஏற்பாடு இதுவெல்லாம் பண்ணி கொடுத்தது நம்ம பேராசிரியர் ஜெய்சக்திவேல் அவர்களுக்கும், அந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. குடும்பத்தோடு வந்திருக்கார். ராமானுஜம் அவங்க டாக்டர், நம்ம இனிய நண்பர் கலையன்பன், அப்புறம் அவங்க என் கூட ஒர்க் பண்ண நம்ம ஆஷா, முருகன், அழடா அவங்க சுபா வந்து ஏந்தல்லுமா அவங்க வந்து எங்கள் லைப்ரரியன், அவங்களுடைய கணவர் அமெரிக்கன் கான்சுல் ஜெனரல் ஆஃபீஸில் லைப்ரரியன் ஒர்க் பண்ணுறாரு. இவங்களாம் குடும்பத்தோடு வந்தவங்க. நம்ம ஜாகீர், நம்ம நம்ம முருகானந்தம், நம்ம சவுந்தரராஜன் நேற்று சேலத்தில் ஒரு மேரேஜ் ரிசப்ஷனை அட்டென்ட் பண்ணிவிட்டு நைட்டு ட்ராவல் பண்ணி எப்படியாவது உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துடுவேன் சார்ன்னு சொல்லி ப்ரோக்ரஸ் நான் வந்துட்டேன் சார்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சொல்லி கடைசியில் வந்துட்டார் சவுந்தரராஜன். நம்ம ஸ்ரீதர் சார் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போகிறவர். நான் இனிமேல் உங்கள்கிட்ட சில புக்ஸும் வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன். அவர் எல்லாத்துக்கும் மேலே நம்ம திருநின்றவர் சந்தான கிருஷ்ணன் அவர்கள். நான் சமீபத்தில் தான் அவர் தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவர் தினத்தந்தியில் தமிழ் உலக சினிமா பற்றி நிறைய சொன்னார். அப்போ தான் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் சார் எழுதிய உலக சினிமாவை பற்றி பாராட்டி சொல்லுவார். ஹெவி புக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடிக்கடி சொல்லுவார். அது அப்புறமா சொல்லுவார்னு நினைக்கிறேன். அவர் வந்து இங்கே கலந்துக்கிட்டு சிறப்பு சேர்த்தார். நம்ம பாலமுரளி எப்போவுமே நான் அந்த பிறகு கிராஸ் பண்ணி போனோன்னா அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு போவோம். நிறைய படிப்பார் புக்ஸுங்க, அவ்வளோ படிப்பார். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த அழகு வாட் இஸ் பியூட்டி அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று தேவைப்பட்டு நிறைய இருக்குது. ஒரு புக்கு கிடைக்கல. KR சீனிவாச ஐயங்கார் 1945 எழுதுனது. அதை தேடி இவரை தொந்தரவு பண்ண இது இருக்குது பாருங்கள். எனக்கு என்னடா அது, இவர் டெல்லி போனாலும் விடுறதில்ல. கிடைச்சிங்களா, இதில் பார்த்தீங்களா, வெப்சைட்டில் பார்த்தீங்களா, எங்கேயுமே கிடைக்கல அந்த புக்கு. அந்த ஒரு புக்கு ஆன் பியூட்டின்னு நான் முன்னாடி உங்களுக்கு கொடுத்த மாதிரி சாருக்கு 2 பேருக்கு கொடுத்துட்டேன். அந்த புக்கு 1945 KR சீனிவாச ஐயங்கார்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்லாம் எழுதினவர். இந்த புக்கு ஆமாம், திருச்சியில் இவங்க KR சீனிவாச ஐயங்காரோடைய டாக்டர் இருக்காங்க, பிரியமானந்தகுமார். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், சார் ஒரே ஒரு காப்பி இருக்குது, சின்ன புக்கு கூட இல்லை சார், 45 பக்கம் தான் அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்னுடைய கார் டிரைவரை என்கேஜ் பண்ணிவிட்டு ஒரு நாள் திருச்சிக்கு போயிட்டு அவங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி ஒரு புக் ஃபார்மில் மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். இந்த அழகு தேடல் வாட் இஸ் பியூட்டின்றது அவருடைய நாலேஜுக்கு அவர் எழுதியிருக்கார். இந்த புக்கை வந்து நான் கிடைச்சிச்சு சார், கிடைச்சிச்சு நான் கொடுக்குறேன்னு சொன்னேன் நம்ம ஜெய்சக்திவேல் சாருக்கு. அதை கொடுக்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பு. இன்னும் நண்பர்களுக்கு என்கிட்ட இருக்குது, ரூமில் இருக்குது. நம்ம ராமானுஜன் சாருக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். நம்ம முருகன் வந்திருக்காரு, வந்துட்டு சேர்ந்துட்டிங்களா? எல்லாம் என் கூட ஒர்க் பண்ணுற நண்பர்கள். ஆஷா, தியாசபிக்கல் சொசைட்டியில் பழம்பெரும் புக்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே இல்லை இது. இப்போ நான் 2 காப்பி எடுத்து வச்சுருக்கேன். தியாசபிக்கல் சொசைட்டி ஒரு காப்பி, ரோஜாமுத்து லைப்ரரிக்கு ஒரு. ஏன்னா என்ன மாதிரி தேடி அவஸ்தைப்பட்டோம், வேறு யாரும் தேடக்கூடாது, இது அவஸ்தைப்படக்கூடாது. போனாங்கன்னா இருக்குது சார் அப்படின்னு சொல்லணும். இது எங்கேயுமே இல்லை. அதனால் இப்போ மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். இவங்க 2 பேருக்கும் ஒவ்வொரு காப்பி கொடுத்துட்டேன். மற்றவங்களுக்கு நண்பர்களுக்கும் கொடுத்துருக்கேன், 1 2 தான். மீதி என்கிட்ட ஒரு 5 6 காப்பி இருக்குது. வேணும்னா எடுத்துக்கோங்க. சார்கிட்ட கொடுத்துருக்கேன், இருக்குது நாங்கள் கொடுத்து அனுப்பிடுவோம்.
ஆகவே லைப்ரரி கேட்லாக்ல இருந்து புக்கை காணும். அதான் அது மாதிரி தான் அங்கே நியூயார்க்லாம் போய் தேடினார் இவரால் நான் தொந்தரவு பண்ணிட்டேன் இவரை. பிடிங்க சார், அது பிடிங்க. பட் ஈஸ்தட்டிக் ஆஃப் ட்ராமான்னு எங்கள் சுப்பிரமணியன் எழுதியிருக்கார். அழகு தான் கடைசியாக வந்து நிற்கிறது அழகு. சார் சொன்ன மாதிரி அழகுன்றது அப்பியரன்ஸில் கிடையாது. அழகுன்றது பண்பாட்டோடு சம்மந்தப்பட்டது, உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. நம்ம செய்கை பிஹேவிங் அதில் இருக்குது. இடிபஸ் நாடகத்தில் அதுதான் கடைசியில் வந்து நிற்குது. அது என்னது, இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. படிக்கிறவங்களுக்கு ஒரு லெசன், இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அது சொல்லாமல் சொல்லுது. அதை படிச்சுட்டு எல்லாருமே அதே மாதிரி இருப்பாங்களா? அப்படி கிடையாது. அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்லுது. இன்னும் நிறைய சொல்லுது. ஆகவே அழகு தேட அப்போ தான் பரிபூர்ண நிம்மதி. நமக்கு நல்லா வாழ்ந்திருக்கோம், உடல் மனதளவில் களங்கம் இல்லாமல் வந்திருக்கோம் அப்படின்னு. எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக நம்ம வெளியீட்டாளர் நம்ம எல்லாரும் வேலாயுதம் அவர்கள், நான் சென்னையில் இயக்குனராக இருந்தப்போ அப்போ தொடர்பு நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே, சார் கிரேக்க நாடகங்களா எப்படி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாமே போச்சே அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து வெளியிடுறேன் சார். இல்லை, ஆல்ரெடி ஒரு தொகுதி வந்துடுச்சு, மொத்தமாக சேர்ந்து வந்தாங்க, இன்னும் சோஃபக்லிஸ் இது இருக்குது அப்படின்னா அதை நான் பண்ணிக்கிறேன் சார். அது பெருசாகுமே, ஃபண்டு நிறைய செலவாகுமே அப்படின்னா, ஃபண்டை பற்றி கவலை இல்லை சார், நான் போட்டுக்கிறேன் சார். என்னுடைய பதிப்பகத்துக்கு ஒரு பெருமை சார். இதில் என்னென்னா, ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராயல் ஃபேமிலியும் இந்த ஈடிபஸ் நாடகத்தை ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கார். என்கிட்ட ஏறக்குறைய 17-18 மொழிபெயர்ப்புகள் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்க மன்னர் குலத்தை சேர்ந்தவர் யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த நாடகத்தை எங்கள் பரம்பரையினர் மொழிபெயர்த்திருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறதுக்காகவே மொழிபெயர்த்திருக்காங்க. ஏறக்குறைய 16-17 வெர்ஷன் இருக்குது என்கிட்ட ட்ரான்ஸ்லேஷன். பார்த்திங்கன்னா எல்லாரும் அந்த ஸ்பெயின் ராயல் ஃபேமிலி, அப்புறம் இங்கிலீஷ் ராயல் ஃபேமிலி, இன்னும் நிறைய ஃப்ரெஞ்சு ராயல் ஃபேமிலி, அந்த பெருமைக்காக சொல்லியிருக்கேன். அது மாதிரி என்னுடைய வெளியீடாக எங்கள் பதிப்பகத்தில் நாங்கள் வெளியிட்டுக்கிறோம் சார்ன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய இந்த 744 பக்கத்தை வெளியிடுறதுக்கு மினிமம் வந்து 1 லட்ச ரூபா ஃபண்டு செலவாக இருக்கும். இந்த காலத்தில் 1 லட்ச ரூபா ஃபண்டு முதல் வச்சு என்கிட்ட ஒரு பைசாவோட வாங்கிக்கல. அந்த இதுவை டிசைன் பண்ணி கொடுத்ததோட சரி, இன்னும் கொஞ்சம் ஏந்துக்குங்க சார். ரொம்ப கூச்சப்படுறவர், வரவே மாட்டேன்ட்டார். இல்லை சார், ஒரு பொண்ணாடை தான் போவோம், அது கூட வேண்டாம் சார், எனக்கு பேச தெரியும். அவர் ஆக்சுவலாக இங்கே உட்காரணும், ஸ்டேஜில் உட்காரணும். அப்படிப்பட்ட நண்பர். ஒரு அதான் டெடிக்கேஷனில் தான் எதையும் அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நண்பர் பதிப்பகத்தை ஏறக்குறைய 1 லட்ச ரூபா முதல் வச்சு இதை கொண்டு வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்காக எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பு செஞ்சதுக்கு பத்திரிகை நண்பர்களோடு வந்திருக்காங்க, நம்ம முருகானந்தம் எல்லாம் இருங்க. ஆகவே எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையில் சில பத்திரிகைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள்லாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சிருக்கேன். தினமணியில் வந்திருக்கு, தினத்தந்தியில் வந்திருக்கு, தமிழ் இந்துவில் வந்திருக்கு. ஆகவே எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு அருமையான விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திய இந்த வேமன் பதிப்பகத்தாருக்கு நன்றி. இந்த விழா அருமையாக இனிதே நிறைவேறியது. இந்த இதில் சார் வந்து இடையில் ஒரு இதை குறிப்பிட்டார், கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயுளை பற்றி சொன்னார். நீங்கள் நம்ம எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல உங்களுக்கு 10 தெய்வங்கள் துணை இருக்கும். நீங்கள் நிறை செல்வம் பெற்று நீண்ட ஆயுளோடு உயர் புகழ் பெற்று வாழ வாழ்த்துகிறோம். நான் எல்லார் சார்பாக நான் வாழ்த்துறேன். இன்னொன்று சார், ராமகிருஷ்ணன் ஐயா சொன்னது ஒன்றையும் நான் பார்க்குறேன்னா, ராமானுஜம் சாருக்கு தெரியும், கருட புராணம் படித்தது கோடியில் ஒருத்தர். அந்த பாக்கியத்தை என்னோடய அப்பா எனக்கு கொடுத்தார். கருட புராணத்திலேருந்து இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அப்போ கருடன் வந்து, ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க, ஹலோ ஒரு நிமிஷம், நீங்கள் கேட்டே இருக்க முடியாது இந்த கருத்தெல்லாம். கருட புராணம் ரிலேட்டட் டு திஸ் புக்கு.
கருட புராணத்தை பற்றி நீங்கள் கேள்வியே பட்டிருக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது கருடாழ்வார் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இது நல்லா கேட்டுங்கோ, இதில் வந்து அம்மாவை வந்து பையன் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வருது இல்லையா, அப்போ வந்து கருடாழ்வார் கேட்குறாரு ஒரு கேள்வி. போகும்போது கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, சார் இப்போ இங்கே பெண்கள்லாம் வந்து அப்போல்லாம் நிர்வாணமாக குளிப்பாங்க சார், இப்போயும் கேரளாவில் இருக்குது. குளிக்கிறத வந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். எழுப்பிறப்பும் இழிப்பிறப்புன்றார் சார். இழிப்பிறப்பாக தான் அவன் பிறப்பான். தன்னுடைய மனைவியானாலும் குளிக்கும்போது பார்க்கக்கூடாது அப்படின்றான். இந்த கிரேக்க நூலுக்கும் கருட புராணத்துக்கும் ரிலேட்டட் இருக்குது பார்த்தீங்களா. சார் சொன்னார் இல்லையா, பூமுகாருக்கும் இந்த நூலுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா. அது மாதிரி சார் நம்ம இலக்கியத்துக்கும் தமிழுக்கும் இந்த கிரேக்க இலக்கியத்துக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது, நிறைய இருக்குது. இந்த இதை புக்கை நம்ம ஃபுல்லாக படித்தா தான் என்னென்னலாம் தொடர்பு இருக்குதுன்னு தெரியும். அதனால் ஒரு அருமையான நிகழ்வு. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த, அதாவது என்னென்னா, ராமகிருஷ்ண ஐயாவோட பேச்சை கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள். ஒரு அருமையான, அவர் சிந்தனையாளர் மட்டும் எழுத்தாளர் மட்டுமல்ல, எவ்வளோ கருத்துக்களை சொன்னார் தெரியுமா. நீங்கள் அது ஒன்று ஊன்றி நோக்கினால் நமக்கு புரியும். என்ன ராமானுஜன் சார், நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஏன்னா நம்மெல்லாம் வானொலியில் இருந்ததுனால தான் இதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடிகின்றது. அருமையாக சொன்னார்கள் அனைவரும் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களை விட நான் வயசில் மூத்தவனாக இருக்கலாம், உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். இந்த விழாவிற்கு வந்த அனைவருமே இதோடு ஒன்றி நீங்கள் அத்தனை பேர் இருந்தீங்க. அதாவது கூட்டம் சிறிதாக இருக்கலாம், இது பரவும் இடம் மிகப்பெரியது. எலைட் பீப்புள்னு சார் சொன்னார் இல்லையா, அதாவது நீங்கள் எல்லாருமே ஒன்றி இருந்தீங்க இல்லையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அப்படியே கிளம்பிடுவாங்க சில விழாக்கள்லாம். இதில் ஒரே ஒருத்தர் தான் கிளம்பினார், டாக்டர் பாலரமணி. அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, அவருக்கு வந்து ராமகிருஷ்ணா மடத்தில் இன்றைக்கி ஜட்ஜாக போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணா மடத்தில் பேச்சு போட்டி இசை போட்டிக்கு ஜட்ஜ் அவரும் சாரதா நம்பியார் வரணும். அதனால் அவர் போயிட்டார். மற்றபடி அத்தனை பேரும் இருக்கோம். நம்ம எல்லாருமே அமைதியாக இருந்து உணவு உண்டு விட்டு இனிதே இல்லம் திரும்புவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.